ஹலோ கைஸ், குட் ஈவினிங். ஆடியோ கிளியரா இருக்கா? ஆடியோ ஓகே, கிளியரா இருக்கா? எஸ். ஓகே கைஸ். ஓகே, ஸோ குட் ஈவினிங். ஸோ மார்க்கெட்லாம் வாட்ச் பண்ணீங்களா எல்லாரும்? மார்க்கெட் வாட்ச் பண்ணி பார்த்தீங்களா? ஸோ எப்படி இருக்கு, எப்படி மூவ் ஆகுதுன்னு? எஸ். ஓகே. நோ. ஓகே கைஸ். மார்க்கெட் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்லாம் நல்லா இருக்கு. பட் வந்து லோவர் டைம் ஃப்ரேமில், ஸோ யாரெல்லாம் வந்துட்டு ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க, சின்ன சின்ன டைம் ஃப்ரேமில் அந்த 5 மினிட்ஸ் கேண்டில்ஸு 10 மினிட்ஸ் கேண்டில்ஸ்லாம் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹியூஜ் லாஸஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து என்ன சொல்கிறது, மார்க்கெட் வந்து நம்ம டே டைம் ஃப்ரேமில் பார்க்குறப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ரேலி அப் ட்ரெண்டில் இருக்குது. பட்டு சின்ன சின்ன டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா பயங்கர வொலாட்டிலிட்டி மார்க்கெட்டு கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து லாஸஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ரீசெண்ட் ஒரு 1 மந்த் இல்லை 1.5 மந்த் அப்படி தான் இருக்குது மார்க்கெட்டு. எஸ். ஸோ ஆனால் வந்து மார்க்கெட் என்ன வேணால் நடக்கட்டும், நமக்கு வந்து பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? நமக்கு அதை பற்றின எந்த ஒரு கவலையும் நமக்கு தேவையில்ல. நம்ம மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு ஈஸியாக நம்ம போயிட்டே இருப்போம். ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, எக்ஸ்பைரியில் வந்துட்டு எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணுறது. ஸோ நேற்று ஒன்று லைட்டாக வந்து டச் பண்ணியிருந்தோம், வீக்லி ஆப்ஷன் பையிங். அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஏன்னா ஃபார்முலாஸ் வரைக்கும் கொடுத்தாச்சு, கால்குலேஷன்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அந்த கால்குலேஷன்ஸையும் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு எக்ஸ்பைரியில் எப்படி வந்து நம்ம ஆப்ஷன் பையிங், ஏன்னா எல்லா ஸ்ட்ராட்டஜியும் முடிச்சா தான் கேப் அப் கேப் டவுன் போகிறப்போ எல்லாத்துக்குமே கேப் அப் கேப் டவுன் வந்து வரும். ஃபியூச்சர்ஸ்க்கு, ஆப்ஷன் செல்லிங்க்கு, ஆப்ஷன் பையிங்கு, எக்ஸ்பைரி ட்ரேடிங் எல்லாத்துக்குமே கேப் அப் கேப் டவுன் இருக்குது. ஸோ எல்லா ஸ்ட்ராட்டஜியும் முடிச்சா தான் உங்களுக்கு கேப் அப் கேப் டவுன் வந்து கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீக்லி ஆப்ஷன் பையிங்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பைரி, ஓகேவா? எக்ஸ்பைரியில் வந்து எப்படி வந்து ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு இந்த ரெண்டையும் வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஓகேங்களா? எஸ். இது வந்து வீக்லி ஆப்ஷன் பையிங்க. ஒன்ஸ் நான் ரிவைன் பண்ணுறேன், ஏன்னா வந்து திரும்ப திரும்ப ஒரே இதை சொல்லி போர் அடிக்க வேணாம். ஒன்ஸ் ரிவைன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து டைரெக்டாக அதுக்கு போயிடலாம், ஓகேங்களா? ஓகே. ஸோ ரைட் டவுன் த நெக்ஸ்ட் ட்ரேடிங் ரேட் ஸ்டெப் 1. இது வந்து வீக்லி ஆப்ஷன் பையிங். ஸோ கீழே நேம் கொடுத்துருக்கேன். எக்ஸ்பைரி ஆப்ஷன் பையிங் வேறு தனி, ஓகேவா? ஸோ அது வந்து இது முடிச்சுட்டு நம்ம அது பார்ப்போம். அப்புறம் ஸ்டெப் 2, ரைட் டவுன் த ப்ரீவியஸ் 2 டே. ஸோ எப்பவும் போலயே நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் 2 நாளில் ஹையஸ்ட் என்ன, லோவஸ்ட் லோ என்ன எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பஃபர் வேல்யூ வந்து ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ரவுண்ட் அப் பண்ணிக்கிறோம். கரெக்டாக நிஃப்டினா 50 ரவுண்ட் அப் பண்ணுறோம், பேங்க் நிஃப்டினா 100 ரவுண்ட் அப் பண்ணுறோம். ஸோ இங்கே கொடுத்துறேன், பேங்க் நிஃப்டி வந்து ரவுண்ட் அப் 100. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ஸ்ட்ரைக் கிடைக்குது. ஹையஸ்ட் இருந்து வந்ததை வந்து கால்னு எடுத்துக்கிறோம். லோவஸ்ட் லோலேருந்து வந்த ரவுண்ட் பண்ண வேல்யூவை நம்ம புட் ஆப்ஷன் அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கும் வந்து நம்ம எக்ஸ்பைரி செலெக்ஷன் இருக்குது. ஃப்ரைடே, மண்டே, டியூஸ்டேனா கரண்ட் வீக் எக்ஸ்பைரியை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். அதுவே புதன், வியாழன் அப்படின்னா வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டெப் 7 நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? சாரி, இங்கே கண்டுபிடிச்சிக்க அந்த ஸ்ட்ரைக்ஸை அப்படியே நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் இதை ஆட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரைக்கோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ண போகிறோம். நிஃப்டினா 25,000, பேங்க் நிஃப்டினா மினிமம் 10,000 இருக்கணும். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 கம்மியாக இருந்தது நிஃப்டியில் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம், கோ ஒன் ஸ்ட்ரைக் அப். ஸோ 17,900 வந்து 25,000 கம்மியாக இருக்குது அப்படின்னா அடுத்து 17,950 நம்ம செக் பண்ணணும். 17,950 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கரெக்டாக இருந்தால் அதை நம்ம எடுத்துப்போம். இல்லை அதுவும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 25,000 கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா 18,000 வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும், ஓகேவா? ஸோ அதுதான். இதுவே புட்டுனா ஓப்பன் ஃபார் நிஃப்டி ஒய் லெஸ் தென் 25,000 கோ ஒன் ஸ்ட்ரைக் டவுன். ஸோ 17,700 நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 25,000 கம்மியாக இருக்குன்னா அடுத்த ஸ்ட்ரைக்கு 17,550 ஒன் ஸ்ட்ரைக் டவுன் சைடு வந்து ஆட் பண்ணிவிட்டு அதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணுவோம். அது அபவ் 25,000 இருந்ததுன்னா அதை எடுத்துப்போம். இன்கேஸ் 17,550 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 25,000 கம்மியாக இருந்தது அப்படின்னா 17,500 நம்ம வந்து ஆட் பண்ணி செக் பண்ணணும், ஓகேங்களா? இதுதான் வந்து இங்கே சேம் பேங்க் நிஃப்டிக்கும் அதே ரூல் தான். பேங்க் நிஃப்டிக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் 10,000. ஸோ அப்போ வந்து நம்ம ஃபைனல் ஸ்ட்ரைக் கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்சோன்னே ஸோ இங்கே வந்து டைரெக்டாக ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா இங்கே 2 ஃபார்முலா, ஒன்று கரண்ட் வீக் எக்ஸ்பைரி, இன்னொன்று நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி. கரண்ட் வீக் எக்ஸ்பைரினா ஸோ இப்போது நம்ம இங்கே செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸ்ட்ரைக் வந்து கண்டுபிடிச்சோன்னா அதை ஆட் பண்ணுறப்போ
இன்கேஸ் நம்ம கரண்ட் வீக் எக்ஸ்பைரியோட கான்ட்ராக்ட் எடுத்திருந்தோம் அப்படின்னா கரண்ட் வீக் எக்ஸ்பைரியோட ஃபார்முலாஸ் வந்து யூஸ் பண்ணணும். நம்ம நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியோட கான்ட்ராக்ட்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியோட ஃபார்முலாஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஆப்ஷன் பையிங் வந்து டைரெக்டாக நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணால் நமக்கு வந்து வேல்யூஸ் வந்துடும். ஸோ இதுக்கு டூல்ஸ் இருக்குது. நான் டைரெக்டாக வந்து டூல்ஸ் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்களாவே ஒரு டூல் பில்டு பண்ணி வச்சிருந்தாலும் ஓகே, சூப்பர். ஓகேங்களா? உங்களுக்கு எக்ஸல் ஷீட் தெரியும்னா. ஓகே. ஸோ இன்னைக்கு இந்த ஷீட்டை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேஷன்ஸ் வந்து பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஒரு நாள் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாமே அந்த ஒர்க்கிங் ஷீட்லேயே நம்ம வந்து பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு இந்த டூலை யூஸ் பண்ணி எல்லாமே கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த டூல் இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸோட ஃபீச்சர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட்டு. அந்த டூலில் கீழே எல்லாமே இருக்கும். ஆப்ஷன் செல்லிங், ஆப்ஷன் பையிங்கு, கேப் அப் கேப் டவுனும் சேர்ந்தே இருக்கு. நம்ம கேப் அப் கேப் டவுன் ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுக்குறப்போ அது உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். இன்னைக்கு நம்ம இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸும், ஆப்ஷன் செல்லிங், ஆப்ஷன் பையிங் இது மூணுக்கும் எப்படி இந்த ஷீட்டை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேஷன்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இதில் வேற ஒன்றும் இல்லை, டேட்டா மட்டும் எடுத்துகிட்டு வந்து என்ட்ரு பண்ண போகிறோம். பட் அந்த பேக்ரவுண்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அதுக்குரிய டெஃபனிஷன் எதுவுமே இதில் இருக்காது. டேரெக்டாக நமக்கு என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸ் கிடைக்க போகுது. அந்த ஒர்க்கிங் ஷீட்லனா உங்களுக்கு டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதில் அப்படி கிடையாது. நமக்கு அந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா டேரெக்டாக அது என்னன்றதை இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சர்ஸு. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரேடிங் டேட் என்ன அப்படின்னு நோட் பண்ணுறதுக்கு ஒரு காலம் இருக்குது. ஸோ இதில் நம்ம நெக்ஸ்ட் ட்ரேடிங் டேட்டு, நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரேடிங் டேட் என்ன சொல்லுங்கள், சேட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம அனலைஸ் பண்ணுறோம். நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரேடிங் டேட் நோ 14 கிடையாது, 16 16 சண்டேல 17 கரெக்டாக. நாளைக்கு வந்து மார்க்கெட் ஹாலிடேஸ். ஸோ அப்புறம் சாட்டர்டே சண்டே 2 நாள், மொத்தம் 3 நாள் மார்க்கெட் ஹாலிடேஸ். அடுத்த ட்ரேடிங் டேட் வந்து 17. ஓகேங்களா? இப்போ 17. ஸோ அப்போ 17 அப்படின்னா இங்கே வந்து டேட் கொடுக்கல, டே 1 டே 2ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரேடிங் டேட் 17. அப்போ அதுக்கு முதல் 2 நாள்னா 12 அண்ட் 13 ஏப்ரல் கரெக்டாக. ஸோ அந்த 2 நாளோட ஹை லோ வந்து வேணும். என்னன்னா நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட டேட்டா. ஸோ அதே மாதிரி தான் கீழேயும் நெக்ஸ்ட் ட்ரேடிங் டேட் பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ்க்கு 17/4. ஸோ டேட்டா வந்து கொடுத்துட்டு அடுத்து ஹை லோ டேட்டா மட்டும் இங்கே நீங்கள் அக்சஸ் பண்ணக்கூடிய இடத்த வந்து இந்த ஒயிட் கலரில் நான் வந்து கொடுத்துருவேன். ஸோ மற்ற அந்த கலர் பண்ணியிருக்க இடத்துலலாம் நீங்கள் வந்து எந்த ஒரு டேட்டாஸும் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்க தேவையில்ல. ஓகேவா? ஸோ ஏன்னா அதில் வந்து ஃபார்முலாஸ் இருக்கும். ஸோ அங்கே போய் ஃபார்முலாஸ் எதையும் வந்து ஆல்ட்ரு பண்ணிடாதீங்க. ஓகே? ஸோ இப்போ வந்து டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, சரி கீழே இருக்க எல்லா விஷயங்களும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணியே வச்சிருக்கோம். நிஃப்டி ஏப்ரல் கான்ட்ராக்ட், அப்புறம் பேங்க் நிஃப்டியோட ஏப்ரல் கான்ட்ராக்ட், இது வந்து நிஃப்டி ஸ்பாட்டு, பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட். ஓகேவா? ஸோ எல்லாமே ஆல்ரெடி நம்ம நேற்று ஆட் பண்ணதே இருக்கு. அப்படியே நம்ம எல்லா டேட்டாஸையும் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம அப்படியே எக்ஸல் ஷீட்டுக்கு வந்துடலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து டேரெக்டாக டேட்டாஸை மட்டும் என்ட்ரு பண்ணிடுங்க. டே 1னா 12ஆம் தேதி வருது, டே 2னா 13 இன்னைக்கு வருது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ இங்கே வந்து ப்ரீவியஸ் ஹை. ஸோ 12ஆம் தேதியோட நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் ஹை வந்து 17,879 70. ஸோ லோ வந்து 17,778.30. ஸோ அடுத்து இன்னைக்குரிய ஹை வந்து 17,800
89.90. அப்புறம் இன்னைக்கான லோ வந்து 17,775. ஓகே. ஸோ அவ்வளோதான். இப்போ நிஃப்டிக்கு மண்டே புரிய என்ட்ரி, பையோட என்ட்ரி, டார்கெட் ஸ்டாப் லாஸ் நமக்கு வந்துடும். ஸோ அது மாதிரி செல்லோட என்ட்ரி, டார்கெட் ஸ்டாப் லாஸ் வந்துடும். ஸோ இந்த இது வந்து என்னன்னா, ஓகேங்களா? ஸோ இது என்னன்னா ஸ்டேட்டஸ் நீங்க கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சுன்னா, ஸோ டிஜிடி, ஸோ அந்த மாதிரி உங்களோட ஸ்டேட்டஸ் நம்ம வந்து எதுல இருக்கோம், இல்லை நோ டார்கெட்னா, ஸோ இந்த மாதிரி நீங்க சும்மா உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கொடுத்து வச்சுக்கிறது. நான் என்டர் ஆயிருக்கேன், டார்கெட் வரல, நோ டார்கெட்டு. ஸோ இல்லை டார்கெட் வந்துருச்சு அப்படின்னா டிஜிடி. ஸோ அந்த மாதிரி உங்களோட கமெண்ட்ஸ் ஸ்டேட்டஸ் நீங்க என்ன வேணா உங்களுக்குள்ள டைப் பண்ணி கொடுத்துவாங்க. அதுக்காக ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கு. ஓகேவா? இது அவர் என்ட்ரினா இன்கேஸ் நீங்க வந்து 18,136 உங்களோட என்ட்ரி. சப்போஸ் அந்த வேல்யூல உங்களால எடுக்க முடியல, ஸோ ஒரு 140 எடுத்திருக்கீங்க, இல்லை 145 எடுத்திருக்கீங்க. ஸோ அப்படின்னா அந்த நீங்க ஏதாவது மிஸ் பண்ணி எடுத்திருப்பீங்களா? ஸோ அந்த மாதிரி அப்படி மிஸ் ஆச்சுன்னா அது என்ன என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் நம்ம எப்படி இருந்தாலும் ஆர்டர் கொடுத்துருவோம். 17,912ன்னு. சில டைம் நீங்க மார்னிங் ஆர்டர் போட மாதிரி இருந்து ஸோ பார்த்து போடலாம் அப்படின்னு ஏதாவது பண்ணீங்கன்னா, உங்களோட நீங்க என்ன பிரைஸ்ல என்ட்ரு ஆனீங்கன்றதை ட்ராக் பண்ணிக்கிறதுக்காக அந்த இடத்துல அவர் என்ட்ரி அப்படின்னு ஒரு கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ பேங்க் நிஃப்டியோட அதே மாதிரி. ஸோ இது வந்து டே 1, டே 2. பேங்க் நிஃப்டியோட நேத்தோட ஹை வந்து 41,665. நேத்தோட லோ வந்து 41,459.60. அப்புறம் இன்னைக்குரிய ஹை வந்து 42,230. இன்னைக்கான லோ வந்து 41,580. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். பேங்க் நிஃப்டிக்கும் அதே சேம். இங்க வந்து எம்எஸ்எல் டிஎஸ்ஓட வேல்யூ நீங்க பார்க்கணும்னா இங்க தனியா வந்து இங்க இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்டாப் லாஸ் 1, ஸ்டாப் லாஸ் 2 கூடிய ஃபார்முலா. எம்எஸ்எல் டிஎஸ்எல் இங்க தனியா செப்பரேட்டா இருக்கு. ஓகேவா? இதுல வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த ஷீட்டை நீங்க யூஸ் பண்றது அவ்வளோதான், சிம்பிள் தான். மற்றபடி எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. டேட்டாஸை மட்டும் எடுத்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ண போறீங்க. டேட்டை நோட் பண்ணிக்க போறீங்க. இன்கேஸ் என்ட்ரி நீங்க ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் முன்ன பின்ன தாண்டி போய் எடுக்கிறீங்கன்னா இங்க அந்த என்ட்ரியை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை இந்த ஸ்டேட்டஸ்ல வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அடுத்து ஆப்ஷன் செல்லிங். ஸோ ஆப்ஷன் செல்லிங்க்கு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்மளோட ஷீட்டு. ஸோ இதுலேயும் நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரேடிங் டேட் என்ன, ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ கீழே வந்தோம்னா இங்கே நான் கொடுத்துருப்பேன் என்ன டேட்டா நீங்கள் என்ட்ரு பண்ணணும். நிஃப்டி ஸ்பாட்டோட டே 1, டே 2ஓட ஹை லோ. ஓகேவா? ஸோ இந்த ஸ்பாட்டோட வேல்யூ இங்கே என்ட்ரு பண்ணோம்னா அதுவே 2 டேயோட ஹையஸ்டே எடுத்துரும். பஃபர் வேல்யூ கண்டுபிடிச்சிரும். எண்டு ஸ்ட்ரைக், ஸ்டார்ட் ஸ்ட்ரைக். ஓகேவா? அது வரைக்கும் நமக்கு வந்துடும். எண்டு ஸ்ட்ரைக் என்ன, ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் என்னன்றது. ஸோ அப்போ நம்ம டேரெக்டாக போய் இங்கே வந்து இது எது புட்டு எது காலுன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அப்படியே போய் டேரெக்டாக நம்ம ட்ரேடிங் டெர்மினலில் போயிட்டு ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் டு எண்டு ஸ்ட்ரைக் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனல் ஸ்ட்ரைக் கண்டுபிடிச்ச வேண்டியதான். மினிமம் ஓஏ எது இருக்குது, மினிமம் ப்ரீமியம் எது இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு ஸோ அந்த ஸ்ட்ரைக்கு என்னன்றதை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு அதோட எக்ஸ்பைரி என்னன்றதை என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ அதோட ஹை லோ என்ன, ப்ரீவியஸ் ஹை ப்ரீவியஸ் லோ என்ன. ஓகேவா? ஸோ டேட்டாஸை என்ட்ரு பண்ணோம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ட்ரி, டார்கெட், ஸ்டாப் லாஸ் வந்து கீழே கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இங்கேயும் அவர் என்ட்ரி இருக்குது. நீங்கள் சப்போஸ் 145 என்ட்ரு ஆக முடியாமல் 140 என்ட்ரு ஆனீங்கன்னா ஸோ இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். பட் ஆப்ஷன்ஸ்க்கு வந்து என்ன பண்ணிருப்போம்னா நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறப்போ நீங்கள் என்ன ப்ரைஸில் என்ட்ரு ஆனீங்களோ அதுக்கேற்றாப்புல டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் சேஞ்ச் ஆகும். இப்போ 145 என்ட்ரி. ஸோ மார்க்கெட் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்கேஸ் உங்களோட ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகலைன்னு கூட வச்சுக்கோங்க. 145 சப்போஸ் சில ப்ரோக்கர்ஸ் கிட்ட நடக்கும். 145 எக்ஸிக்யூட் ஆகலை, தாண்டி போயிடுச்சு, ஒரு 140 போயிடுச்சு. நீங்கள் திரும்ப 140 என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா ஸோ இந்த அவர் என்ட்ரியில் 140 கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து உங்களோட டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் சேஞ்ச் ஆகும். இல்லை நீங்கள் 135 எடுத்தீங்கன்னா இது எதனால அப்படின்றது நான் சொல்றேன். இது எதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிற மாதிரி நம்ம என்ட்ரியை பொறுத்து சேஞ்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்றது என்னன்னா இன்கேஸ் வந்து நீங்க வந்து இப்போ ஒரு கால் செல் வந்து ஹோல்டிங்ல இருக்கோன்னு வந்து சாரி புட் செல் ஹோல்டிங்ல இருக்கீங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எடுத்த ட்ரேடு இப்போ நீங்க 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் செல், கால் செல் என்ட்ரு ஆயிருந்திருக்கீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு 11 மணி போல வந்து டார்கெட் ஹிட் ஆகுது.
ஓகேவா? 11 மணிக்கு டார்கெட் ஹிட் ஆனோம்னா அந்த ட்ரேட் வந்து க்ளோஸ் ஆயிடுது. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ட்ரேட் க்ளோஸ் ஆயிருச்சு. அது ஹோல்டிங்ல இருந்தா தான் நம்ம அனதர் கால் செல் போகக்கூடாது. அந்த ட்ரேட் க்ளோஸ் ஆயிருச்சுன்னா என்ன பண்ணணும்னா, நம்ம திரும்ப ரூல் நம்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அன்னைக்கு டேட்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்படி பிளேஸ் பண்ண நீங்க 10 மணி 10:30க்கு மேல நீங்க கால்குலேட் பண்றப்போ, அதோட என்ட்ரி வந்து 145ன்னு இருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் 135ல ரன் ஆயிட்டு இருக்கு. அப்படின்னா நீங்க எடுக்கணும். அப்ப 10 பாயிண்ட் முன்ன போயிருச்சு அப்படின்றப்போ, நீங்க 135ல எடுத்தீங்கன்றத நீங்க 135 குடுத்தா, அதுக்கு எதாப்புல டார்கெட்டும், ஸ்டாப் லாஸும் மாறிக்கும். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சதா நான் சொன்ன கான்செப்ட்? ஒரு ஹோல்டிங்ல இருக்கிறீங்க. ஸோ அது வந்து ஒரு 10 மணிக்கோ, 11 மணிக்கோ அ டார்கெட் ஹிட் ஆயிடுது. அந்த பொசிஷன் குளோஸ் ஆயிடுது. குளோஸ் ஆயிருதுன்னா நம்மளோட ரூல் என்னன்னா, திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும். ரூல் நம்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அன்னைக்கு டேல நீங்க ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். புரியலையா? வெயிட். நான் அப்படியே வந்து பேக் டு நம்ம இந்த ஷீட்டுக்கு வரேன். ஓகே. ஸோ இங்க வந்துருங்க. இப்போ வந்து நிஃப்டியோட ஆப்ஷன் செல்லிங். ஓகேவா? இங்க ஸ்டெப் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டெப் 12 வரைக்கும் நம்ம வந்து பண்ணி நம்ம என்ட்ரீஸ் வந்து எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இந்த ட்ரேடே நீங்க வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. புட்டு 17,900 இது நேத்து கால்குலேட் பண்ணது தானே. ஸோ இன்னைக்கு வந்து இது என்ட்ரி வந்துருச்சுன்னு ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. என்ட்ரி வந்து இது வந்து இன்னைக்கே வந்து டார்கெட் ஹிட் ஆகுது. ஓகேவா? ஸோ நேத்து சாரி இன்னைக்கு என்ட்ரி எடுத்திருக்கோம். கீழ நான் டேட்டோட மென்ஷன் பண்றேன். இன்னைக்கு டேட் என்னது? ஸோ 13/4/2023 ஓகேவா? ஸோ இந்த ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. 17,900 புட்டு ஓகேங்களா? ஸோ என்ட்ரி என்னது? 143 ஸோ டார்கெட் 35 ஸ்டாப் லாஸ் 250 ஓகேவா? ஸோ இந்த ட்ரேட் வந்து என்ட்ரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு இது ஹோல்டிங்ல இருந்திருக்கு. இது மண்டே போகுதுன்னு வச்சுக்கோங்க. சாரி அடுத்து மண்டே 17ஆம் தேதி கரெக்ட்டா? ஸோ ஹோல்டிங்ல அடுத்த நாள் நம்ம போயிரும். ஸோ மண்டே கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு 10:30க்கு வந்து டார்கெட் ஹிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதோட டார்கெட் ஹிட். டார்கெட் ஹிட் ஆனா என்ன பண்ணுவோம்? நம்ம இந்த ரூ. 35ல வெளிய வந்துட்டோம். 143ல செல் பண்ணி 35ல வெளிய வந்துட்டோம். ஒரு ப்ராஃபிட்ட புக் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இது 1 இல்லன்னு வச்சுக்கோங்க. மண்டே வந்து ஒரு 11:45க்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. டார்கெட்டோ இல்ல ஸ்டாப் லாஸ் 2 ஹிட் ஆகுதுன்னு நம்ம எழுதுவோம். இப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா, ஸோ ரூ. 250 ஸ்டாப் லாஸ். ஸோ 250 வரப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணியிருப்போம். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி வெளிய வந்துருவோம். ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேட் வந்து குளோஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? 17ஆம் தேதி குளோஸ் ஆயிடுச்சு. ஸோ குளோஸ் ஆனதுக்கப்புறம் 17ஆம் தேதி நம்ம திரும்ப ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். எத ஆர்டரா பிளேஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா? ரூல் நம்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 17ஆம் தேதி வந்து நான் வந்து புட் செல் பண்ணணும்ன்றத நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ நீங்க ஈவினிங்கே கால்குலேட் பண்ணி வச்சாலும் ஓகே தான். இல்ல கரெக்ட்டா வந்து 10:30க்கு வந்து டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறம் நீங்க கால்குலேட் பண்ணலாம். 10:30க்கு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சா, திரும்ப ரூல் நம்பர் 1ல இருந்து உங்களோட அப்ப நெக்ஸ்ட் ட்ரேடிங் டேட் என்னவா இருக்கும்? 17 ஓகேவா? அப்ப நெக்ஸ்ட் ட்ரேடிங் டேட் 17னா அதுக்கு 2 நாளோட டேட்டா 12, 13 எடுத்து ஸோ அந்த டைம்ல ஸ்டாப் லாஸோ டார்கெட்டோ ஹிட் ஆனதுக்கப்புறம் நீங்க கால்குலேட் பண்ணி என்டர் ஆகணும். ஓகேங்களா? இல்லைன்னா நீங்க ட்ரெண்ட மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அடுத்த நாள் போறீங்கன்னா, அன்னைக்கு டேல வந்து ஒரு பிக் மூவ் நடக்குதுன்னா, அத நீங்க கேட்ச் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதுல ஒரு ப்ராஃபிட் வந்து நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால ஸ்டாப் லாஸோ டார்கெட்டோ ஹிட் ஆகி வெளிய வந்துட்டால், அடுத்த செகண்டே நீங்க அதுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்ப நீங்க திரும்ப ரூல் நம்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 17ஆம் தேதிக்கு திரும்ப இன்னொரு புட் செல் நீங்க கால்குலேட் பண்ணணும். நான் வந்து அடுத்து நான் 18ஆம் தேதிக்கு பண்ணிக்கிறேன்ட்டு போகக்கூடாது. ஓகேங்களா? அதுதான் நான் அங்க சொல்ல வந்தது. ஸோ அப்படி நீங்க 17ஆம் தேதிக்கு கால்குலேட் பண்றப்போ, இப்போ வந்து 10:30க்கு நீங்க வந்து கால்குலேட் பண்றீங்க. அப்போ வந்து உங்களுக்கு சும்மா எக்ஸாம்பிளா ஒரு ஸ்ட்ரைக் குடுக்குறேன். 17,400 புட் வந்து செல் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. அதோட என்ட்ரி வந்து 145. ஸோ டார்கெட் வந்து 37 இருக்கு. ஸ்டாப் லாஸ் வந்து 260ன்னு வருது. ஆனா, அதே 17,400ஓட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ். அப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறப்போ, அதோட கரண்ட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 130ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்ப என்ன நம்ம என்ட்ரி 145. கண்டிப்பா நம்மனால முன்னாடி ஒரு ஹோல்டிங்ல இருந்தோம். அதனால நம்மனால இத 145ல இன்னொரு ஆர்டர் பிளேஸ் பண்ணக்கூடாது. அதானே ரூலு. புட் செல் ஒரு ஹோல்டிங்ல இருக்கிறப்ப இன்னொரு புட் செல் போடக்கூடாது. அப்ப நம்ம போட முடியாது. ஸோ இது டார்கெட் ஹிட் ஆகியோ, இல்ல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி வெளிய வந்தா தான் இந்த 145 ஆர்டர் நம்ம போடணும். பட் அது டார்கெட்டோ, ஸ்டாப் லாஸோ ஹிட் ஆகுறப்போ இது 130 போயிடுச்சு. அப்ப என்ன பண்ணணும்? அத அப்படியே ஸ்கிப் பண்ண முடியாது. அதனால இத நீங்க 130லயே செல் பண்ணிக்கலாம்.
அந்த மாதிரி நீங்க செல் பண்றப்போ நமக்கு ஏத்தாப்புல டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் இங்கே அட்ஜஸ்ட் ஆயிக்கிறோம். ஸோ இன்கேஸ் நீங்க 130ல செல் பண்ணிட்டீங்க. ஏன்னா சிச்சுவேஷன் அப்படி இருக்கு நமக்கு. வேற வழியே இல்ல. அது 145ல இருந்து பண்றதுக்கு. அப்ப 130ல பண்ணீங்கன்னா, ஸோ அதுக்கு ஏத்தாப்புல டார்கெட்டையும் ஸ்டாப் லாஸையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி. எப்படின்னா என்ட்ரில இருந்து தானே நம்ம டார்கெட் கால்குலேட் பண்றோம். ஸோ என்ட்ரில இருந்து மைனஸ் 75% அதே கால்குலேஷன் தான். ஓகேவா? ஸோ இப்போ புரிஞ்சதா எதுக்கு இந்த காலம் வந்து இதுல குடுத்துருக்கோன்றது? ஸோ இப்போ புரிஞ்சது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இது நான் என்னதான் தியரிட்டிக்கலா, டெக்னிக்கலா நான் சும்மா டெக்ஸ்ட்ல சொன்னாலும், லைவ்ல நீங்க மார்க்கெட்ல வந்து இருக்கிறப்போ, இது வந்து ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த காலமா அந்த டைம்ல மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே தானே? கிளியர் தானே? இது மாரி ஓயாம வருமா ப்ரோ? அப்படின்னா ஒரு 10 ட்ரேட் பண்றப்போ 2 ட்ரேட் வந்து கண்டிப்பா வரும். இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து கன்டினியூவா அப்லயே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாரி டைம்ல ட்ரெண்ட்ல இருக்கிறப்போ, நமக்கு அப்படிதான் மாறும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஒரு புட் செல் குளோஸ் ஆகும். இன்னொரு புட் செல் என்டர் ஆகும். இன்னொரு புட் செல் குளோஸ் ஆகும். இன்னொரு புட் செல் என்டர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரெண்டையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இன்கேஸ் நீங்க ஓகே நான் 18ஆம் தேதிக்கு போய் இன்னொரு ஆர்டர் போட்டுக்கிறேன்னு நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அன்னைக்கு நீங்க எக்ஸிட் ஆனதுக்கு அப்புறம் நிஃப்டி ஒரு 200 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் ஆனா என்ன பண்றது? ஸோ ஒரு நல்ல மூவ்மெண்ட் தானே! அதையும் நம்ம வந்து மிஸ் பண்ணிறக்கூடாது. மார்க்கெட்ல நடக்கக்கூடிய நல்ல நல்ல மூவ்மெண்ட்ஸ நம்ம மிஸ் பண்ணிறக்கூடாது. இன்கேஸ் மார்க்கெட் பேடா இருக்கு. உங்களோட டார்கெட் ஹிட் ஆயிட்டு கீழ வந்துருச்சு அப்படின்னா, நமக்கு மேக்ஸிமம் அந்த சைடு என்ட்ரி வராமயும் போகலாம். ஓகேங்களா? நல்லா இருக்கிறப்போ மட்டும் தான் மார்க்கெட் நமக்கு சாதகமா இருக்கிறப்போ தான் இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஓகே தானே? ஸோ இப்ப எதுக்கு இது யூஸ் பண்ணணுன்றது தெரிஞ்சிருச்சு இல்லையா? கிளியர். ஸோ இப்ப வந்து அப்படியே டக்குன்னு இந்த ஷீட்ட யூஸ் பண்ணி இதுக்கு அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நிஃப்டி ஸ்பாட்டோட டேட்டா எடுக்கிறேன். இது ஃபைனல் ஸ்ட்ரைக் குடுக்காது கைஸ். ஒன்லி ஸ்டார்ட் ஸ்ட்ரைக், எண்ட் ஸ்ட்ரைக் தான் குடுக்கும் இந்த ஷீட்டு. ஃபைனல் ஸ்ட்ரைக் நம்ம தான் வந்து கண்டுபிடிக்கணும். நம்ம தான் போயிட்டு ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் டூ எண்ட் ஸ்ட்ரைக் ஆட் பண்ணிட்டு, மேனுவலா தான் நம்ம வந்து மினிமம் ஓஏ இருக்கா, மினிமம் பிரீமியம் இருக்கான்றத நம்ம தான் வந்து மேனுவலா வந்து பண்ணணும். ஓகேங்களா? எஸ். இப்போ நிஃப்டியோட நேத்து ஹை வந்து ஸ்பாட் 17,825 25 யா நீங்க புட்செல்ல என்டர் ஆகி ஹோல்டிங்ல இருக்கிறப்போ, புட்செல் ஹோல்டிங்ல இருக்கிறப்போ அனதர் புட்செல் போகக்கூடாது. ஆனா கால் செல்லுக்கு நீங்க மார்னிங் ஆர்டர் பிளேஸ் பண்ணிடணும். ஓகேவா? புட்செல்லுக்கு எப்ப ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னா, அது ஒண்ணு டார்கெட்டோ, ஸ்டாப் லாஸோ ஹிட் ஆகி அந்த ட்ரேட் குளோஸ் ஆனா தான் நீங்க அனதர் புட்செல் வந்து பிளேஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு ஆப்போசிட் வந்து நீங்க வந்து பிளேஸ் பண்ணணும். கண்டிப்பா மார்னிங் பிளேஸ் பண்ணி ஆகணும். லோ வந்து 17,717 25. அப்புறம் இன்னைக்கு ஹை 17,842.15 17,729.25. ஓகே. ஸோ இப்போ நிஃப்டிக்கு என்டர் பண்ணியாச்சு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு. பேங்க் நிஃப்டிக்கு நேத்தோட ஹை வந்து 41,610.15. லோ வந்து 41,332. ஸோ இன்னைக்குரிய ஹை வந்து 42,196 20 41,502.65. நீங்க உங்களுக்கு ஏன்னா நீங்க சப்போஸ் நாளே நீங்க கால்குலேட் பண்ணி வச்சுருங்க. பிரச்சனையே இல்ல. ஏன்னா நாளே கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா, மார்க்கெட் ஹவர்ஸ்ல இப்போ இன்னைக்கே நீங்க கால்குலேட் பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு ஒன்ஸ் அது டார்கெட்டோ, ஸ்டாப் லாஸோ ஹிட் ஆச்சுன்னா, நீங்க இந்த வேல்யூஸ் எடுத்து டைரக்ட்டா வந்து ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம்ல. அப்படி நீங்க ஈவினிங்கே கால்குலேட் பண்ணி வைக்கல அப்படின்னா, நீங்க மார்க்கெட் ஹவர்ல ஸோ அந்த டைம்ல தான் வந்து நீங்க கால்குலேஷன்ஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ நான் எப்படி பண்ணுவேன்னா, நான் எப்பவுமே ஈவினிங்கே கால்குலேட் பண்ணி வச்சுருவேன். ஈவினிங்கே கால்குலேட் பண்ணி வச்சுட்டா ஒரு வேலை முடிஞ்சுச்சு. எவ்வளோ நேரம் ஆகப்போகுது? ஒரு 10 மினிட்ஸ் ஆகப்போகுது மொத்த கால்குலேஷன்ஸ் பண்றதுக்கு. ஓகேங்களா? என்ன வேணா நடக்கட்டும் கைஸ். நம்ம என்ன ரூல்ஸ் சொல்லிக் குடுத்தோமோ, என்ன ஸ்டெப்ஸ் சொல்லிக் குடுத்தோமோ, அத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. 2மே ஹோல்டிங்ல வரும். என்னோட யூடியூப் வீடியோஸ் போய் பாருங்க. செல்லிங்ல ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். கால் செல், புட் செல் 2மே கூட ஹோல்டிங்ல வரும். ஓகேங்களா? மார்க்கெட் ரொம்ப வொலாட்டிலிட்டியா இருக்கிறப்போ, ரொம்ப சைட்வேஸ்ல போறப்போ, ரொம்ப சைட்வேஸ்ல வொலாட்டிலிட்டி கம்மியா சைட்வேஸ்லயே போயிட்டு இருந்ததுன்னா, 2மே வந்து நமக்கு ப்ராஃபிட் வரும். ஆனா சைட்வேஸ்ல போறப்போ வொலாட்டிலிட்டி அதிகமா இருந்தது அப்படின்னா,
ஸோ ஒன்று நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், ஒன்று டார்கெட் ஹிட் ஆகும். அப்படிதான் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றினா பிரச்சனையே கிடையாது. கால் செல் என்ட்ரு ஆயிட்டீங்களா, அதுக்கான டார்கெட் ஸ்டாப் லாஸை ஃபாலோ பண்ணுங்க. புட் செல்லும் சேர்ந்து என்ட்ரு ஆயிடுச்சா, புட் செல்லுக்கான டார்கெட்டையும் ஸ்டாப் லாஸையும் ஃபாலோ பண்ணுங்க. எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே கிடையாது. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ அப்படியே வந்து ஸ்டார்ட் டு எண்ட் ஸ்ட்ரைக் ஆட் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக வந்து ஃபைனல் ஸ்ட்ரைக் கண்டுபிடிச்சிட்டு வந்துடலாம். ஸோ என்ட்ரி வந்தால் மட்டும்தான் என்ட்ரி எடுக்கணும். 145 என்ட்ரி அப்படின்னா 150லலாம் போய் செல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? என்ட்ரி வரணும். ஸோ வந்தால் மட்டும்தான் ட்ரேடு, இல்லைன்னா கிடையாது. அதுக்கு கீழே வேணா வந்துச்சுன்னா, ஏன்னா என்ட்ரி ட்ரிகர் பண்ணிட்டு தான் அது 140 போயிருக்கும், 135 போயிருக்கும். அதுக்காக நீங்க வந்து 150, 160, 170ன்றப்போ செல் பண்ணக்கூடாது. ஓகேவா? 145 வந்தால் தான் அது என்ட்ரி, அந்த ட்ரேடு வந்து ஆக்டிவேட் ஆயிருக்குன்றது அர்த்தம். ஸோ அதை விட்டு நீங்க 160, 170 போகாதீங்க. ஸோ சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுங்க. எல்லா ஸ்ட்ராட்டஜியும் நமக்கு என்ட்ரி வந்தால் மட்டும்தான் அதில் ட்ரேட் எடுக்கணும். என்ட்ரி வராமல் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அந்த இடத்துல கிளியரா இருங்க. ஸோ மாட்டிக்காதீங்க. ஓகே. ஸோ ஃபாஸ்ட்டாக போயிடலாம். டைம் இல்லை. ஸோ அடுத்து நம்ம எக்ஸ்பைரி ட்ரேட் வேறு பார்க்கணும். ஆட் ஸ்கிரிப்ட், டெரிவேட்டிவ்ஸ், நிஃப்டி. ஸோ எக்ஸ்பைரி வந்து என்ன செலக்ட் பண்ணுவோம், நான் அடுத்து வந்து மண்டே, அப்போ கரண்ட் வீக் கரெக்டாக. ஸோ 20 ஏப்ரல். கால்ஸு ஸ்டார்ட் ஸ்ட்ரைக், காலோட ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் 18,100. ஸோ 18,100, 18,050, 18,000, 17,950. ஓகே. ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் புட்டு. புட்டோட ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் 17,450. 28 ஏப்ரல். ஸோ 17,450. 4, 6, 7, 8, 9, 10. ஓகே. ஸோ இப்போ வந்து ஆட் பண்ணியாச்சு. அடுத்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணணும். ஸோ எல்லாமே அபோவ் 25,000 தான் இருக்குது. ஸோ அடுத்து ஃபைனல் மினிமம் ப்ரீமியம் இருக்கான்றது செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்படியே செக் பண்ணிகிட்டே வந்தோம்னா எது ஃபைனல் ஸ்ட்ரைக்ன்றதை சொல்கிறேன். இப்போ 17,650 செக் பண்ணி பாருங்க. இப்போ கரெக்டாக 17,650 வரும். ஏன்னா 17,650 இன்ட்டு 0.85% 150 கிடைக்கும். ஸோ 2 டேவோட லோவஸ்ட் போகும். ஸோ நம்ம கிடைச்ச வேல்யூவோட அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ 17,650 தான் நம்மளோட ஃபைனல் ஸ்ட்ரைக். ஸோ மற்ற எல்லா ஸ்ட்ரைக்கும் காலைல ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு புட்டு வந்து நம்ம செக் பண்ணலாம். புட்டில் எது ஃபைனல் ஸ்ட்ரைக். ஸோ புட்டில் எதுவுமே எலிஜிபிள் ஆகாது. என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் ஸ்ட்ரைக் வரைக்குமே வராது. அப்போ அடுத்த 10 ஸ்ட்ரைக் வந்து ஆட் பண்ணலாம். ஆட் ஸ்கிரிப்ட், புட்டு. அடுத்துனா 27 ஏப்ரல் கரெக்டா? 17,450 இருந்து. அடுத்து செகண்ட் கான்ட்ராக்ட் ஆட் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே 25,000க்கு அதிகமாக தான் இருக்குது. மினிமம் ப்ரீமியம் இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ வராது. 17,900 வரைக்கும் செக் பண்ணாலும் மினிமம் ப்ரீமியம் கிடையாது. ஓகே. ஸோ இப்போ அடுத்தது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்துனா மே கான்ட்ராக்ட்.
ஸோ மே 4 இது வந்து தேர்டு கான்ட்ராக்ட். ஆல்ரெடி பார்த்ததுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 25,000 கம்மியாக இருக்கிற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். இதே எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது இந்த ஸ்ட்ரைக் தான். இதில் மினிமம் ப்ரீமியம் எதில் இருக்குது அப்படின்னா இது எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். 3 கான்ட்ராக்ட் செக் பண்ணியாச்சு. எதுவுமே இல்லை. அடுத்து 4th கான்ட்ராக்ட். ஸோ நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் 11 மே. ஸோ எதுவுமே கிடையாது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். 4th கான்ட்ராக்ட் முடிஞ்சு அடுத்து 5வது கான்ட்ராக்ட். மார்க்கெட் சாட் ஸ்கிரிப்ட். அடுத்து வந்து 11 மேக்கு அப்புறம் 25th மே. ஸோ 25th மே ஆட் பண்ணியாச்சு. இதில் 25,000க்கு கம்மியாக இருக்கிற எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, எல்லாரையும் செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ். பேலன்ஸ் இருக்கிறது எல்லாம் மினிமம் ஒய் இருக்கு. அடுத்து மினிமம் ப்ரீமியம் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ மினிமம் ப்ரீமியம் 17,700 செக் பண்ணுங்க. எஸ் 17,700. 17,700 இன்ட்டு 0.85%னா 150 வரும். ஸோ லோ வந்து லோவஸ்ட் லோ வந்து 174. அப்போ நம்ம கிடைச்சிருக்க வேல்யூவோட அதிகமாக தான் இருக்கு. அப்போ பேலன்ஸ் இருக்கிற எல்லா ஸ்ட்ரைக்கையும் ரிமூவ் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஸோ இப்போ வந்து நிஃப்டிக்கு ஃபைனல் ஸ்ட்ரைக் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அடுத்து பேங்க் நிஃப்டி. அதையும் அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக பார்த்துலாம். காலோட ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் 42,100. எப்போவுமே ஈவினிங் அனலைஸ் பண்ணி முடிச்சுங்க. அது ஒரு உங்களோட டேல ஒரு ரொட்டீனாக வச்சுக்கோங்க எப்போவுமே. ஸோ நம்ம மறுநாள் காலையில் அனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். ஸோ உங்களுக்கு காலையில் கண்டிப்பாக வந்து முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டாஸ் வந்து மாறிடும். ஹை லோ ப்ரீவியஸ் ஐயோட டேட்டா வந்து மாறிடும். இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் கிராஃப் ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி ஆகிடும். ரொம்ப ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ ரொம்பவும் வந்துட்டு தேவையில்லாமல் நம்மளுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் ஈவினிங்கே வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருங்க. காலையில் ஒரு வேலை மிச்சம். 42,100 காலோட ஸ்டார்ட் ஸ்ட்ரைக். ஸோ 52,100 இருந்து ஸோ 42,000. ஸோ அப்புறம் 41,000 இருந்து ஓகே. ஸோ கால் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் புட்டோட ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் 41,100 20th ஏப்ரல். 41,400. எழுநூறு 800 900. ஸோ அடுத்து 42,000 ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு கால் புட் ரெண்டுக்குமே ஸ்டார்ட் டு எண்ட் ஸ்ட்ரைக் ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே 10,000 அதிகமாக தான் இருக்குது.
மினிமம் பிரீமியம் இருக்கான்றத மட்டும் செக் பண்ணணும். ஸோ காலுக்கு செக் பண்ணா கண்டிப்பா எதுவுமே செலக்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். 41,600 லாஸ்ட் ஸ்ட்ரைக். ஸோ வராது. எந்த ஸ்ட்ரைக்குமே வராது. அப்போ அடுத்த 10 ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் எக்ஸ்பைரியில 42,100ல இருந்து. ஸோ ரிமூவ் ஸ்கிரிப்ட் கால் 42,100ல இருந்து. ரெண்டாயிரத்தி நூறு 42,000 அடுத்து 41,000. ஓகே. ஸோ இப்போ அடுத்த கான்ட்ராக்ட் ஆட் பண்ணியாச்சு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே 10,000 அதிகமா இருக்கு. மினிமம் பிரீமியம் எந்த ஸ்ட்ரைக்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். 41,400. ஸோ 41,400 தான் ஃபைனல் ஸ்ட்ரைக்கா இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா அதில் தான் மினிமம் பிரீமியம் இருக்கு. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி காலுக்கு ஃபைனல் ஸ்ட்ரைக் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ புட்டுக்கு இந்த 10 ஸ்ட்ரைக்ல எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்த கான்ட்ராக்ட் போகணும். ஸோ ரிமூவ் 41,400ல இருந்து ஏப்ரல் 27 கான்ட்ராக்ட். ஓகே. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் ஆட் பண்ணியாச்சு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 10,000 இருக்கு. மினிமம் பிரீமியம் ஸோ இதுலேயும் வராது. 42,300. ஸோ இதுலேயும் எந்த ஸ்ட்ரைக்கும் கிடையாது. ஸோ அப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அடுத்த கான்ட்ராக்ட். ஆட் ஸ்கிரிப்ட் 4th மே. ஓகே. ஸோ அடுத்து ஆட் பண்ணியாச்சு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதுலேயும் வராதுன்னு நினைக்கிறேன். எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். $244 தான் இருக்கு லோவஸ்ட் லோ. ஸோ வராது. 244. ஸோ ரிமூவ் அடுத்த கான்ட்ராக்ட். ஆட் ஸ்கிரிப்ட் 11 மே. 41,400ல இருந்து. இது 4th கான்ட்ராக்ட் இப்போ நான் ஆட் பண்றது. ஸோ எதுலேயுமே ஒன்றில் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 10,000க்கு மேலே இருக்கு. அதில் மினிமம் ப்ரீமியம் இருக்கானா இல்லை. ஸோ எதுலேயுமே இல்லை. 4th கான்ட்ராக்டும் கிடையாது. எல்லாத்தையும் அடுத்து லாஸ்ட் 5th கான்ட்ராக்ட் அதில் இல்லைன்னா நோ ட்ரேட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 25th மே. நம்ம இது வரைக்கும் பார்த்த ஸ்டெப்பு தான். அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம். ஓகே. இப்போ இதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 10,000 கம்மியாக இருக்கிற எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி மொத்தமாக ரிமூவ் பண்ணிட வேண்டியதான். ஸோ இதில் இல்லைன்னா அவ்வளோதான். ஓவர். ஃபினிஷ். மினிமம் ப்ரீமியம் 51,500 செக் பண்ணி பார்ப்போம். ஸோ 41,500 கிடையாது. 42,000 மினிமம் ப்ரீமியம் இருக்கும். 42,000 ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் இருக்கிற அந்த ஒன்றை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போது நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாத்துக்குமே வந்து ஃபைனல் ஸ்ட்ரைக்கு செல்லிங்க்கு வந்து கண்டுபிடிச்சாச்சு.
அப்படியே இதோட டேட்டாஸ் ஹை லோ டேட்டாஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டூலில் என்ட்ரு பண்ணால் போதும். இங்கே வந்தாச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கணும். என்ன ஸ்ட்ரைக்கு, எந்த கான்ட்ராக்ட்னு. நான் எப்படி நோட் பண்ணுறேன்னா, மொபைல் எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நிஃப்டியோட காலோட ஃபைனல் ஸ்ட்ரைக் 17,650. ஸோ கான்ட்ராக்ட் வந்து April 20. ஸோ புட்டு வந்து நிஃப்டியோட ஃபைனல் ஸ்ட்ரைக்கு 17,700. ஸோ அதோட எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா May 25. ஓகே. ஸோ இதுக்கு ஸ்பாட் ஆப்ஷன்ஸ்னாலே ஸ்பாட்டோட டேட்டா தான் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கேயே மென்ஷன் ஆயிருக்கும். ஃபியூச்சர்ஸ்க்கு மட்டும்தான் ஃபியூச்சர்ஸ் டேட்டா, ஸ்பாட்டுக்கு ஸ்பாட்டோட டேட்டா, சாரி ஆப்ஷன்ஸ்க்குனா ஸ்பாட்டோட டேட்டா. அது ஆப்ஷன் பையிங்காக இருக்கட்டும், ஆப்ஷன் செல்லிங்காக இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ மாற்றி டேட்டா எடுத்துடாதீங்க. ஹை வந்து 235.60, லோ வந்து 154.55, ப்ரீவியஸ் ஹை வந்து 237.70, ப்ரீவியஸ் லோ வந்து 163.20. டேட்டா சென்ட் பண்ணியாச்சு. அடுத்து 17,700க்கு. ஸோ ஹை வந்து 219.45, லோ வந்து 174.40. ஸோ ப்ரீவியஸ் ஹை 218.10, ப்ரீவியஸ் லோ 187.35. ஓகே. ஸோ அடுத்து நிஃப்டிக்கு என்ட்ரு பண்ணியாச்சு. இதுதான் வந்து மண்டே ட்ரேட் பண்ணக்கூடிய லெவல்ஸ். என்ன ஸ்ட்ரைக்கு, என்ட்ரி என்ன, டார்கெட் என்ன, ஸ்டாப் லாஸ் என்ன. ஓகேவா? எம்எஸ்எல் டிஎஸ்எல் இங்கே தனியாக மென்ஷன் பண்ணிக்கிட்டு. ஸோ அடுத்து பேங்க் நிஃப்டிக்கு காலோட ஃபைனல் ஸ்ட்ரைக் 41,400. எக்ஸ்பைரி வந்து April 27. புட்டோட ஃபைனல் ஸ்ட்ரைக் 42,000. எக்ஸ்பைரி வந்து May 25. ஓகே. ஹை வந்து 971.75, லோ வந்து 527.30. ஸோ ப்ரீவியஸ் ஹை 593, ப்ரீவியஸ் லோ 476. ஸோ அடுத்து புட்டோட ஹை 945, லோ 606, ப்ரீவியஸ் ஹை 1023, ப்ரீவியஸ் லோ 903.10. ஓகே. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டிக்கும் மண்டே நம்ம செல் பண்ணக்கூடிய டேட்டாஸ் வந்து நமக்கு கிடைச்சாச்சு. ஓகே. ஸோ அவ்வளோதான். இப்போ ஃபியூச்சர்ஸும் ஆப்ஷன் செல்லிங்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆப்ஷன் பையிங் நேற்று பார்த்தால வீக்லி ஆப்ஷன் பையிங். ஸோ அது ஓகேங்களா? மேலே கொடுத்துருப்பேன் ஆப்ஷன் பையிங் வீக்லி. ஸோ இதுக்கும் ஸ்பாட்டோட டேட்டா தான் நம்ம என்ட்ரு பண்ணணும். ஆப்ஷன்ஸ்னாலே ஸ்பாட்டுன்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்மகிட்ட டேட்டா இங்கே இருக்குது. அப்படியே அந்த டேட்டாவை மட்டும் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ஆப்ஷன் பையிங் இது வந்து நெக்ஸ்ட் ட்ரேடிங் டேட். ஓகே. ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டியோட டேட்டா. ஓகே. ஸோ இப்போ டேட்டா நம்ம ஹைலோ வந்து ஸ்பாட்டோட டேட்டா என்ட்ரு பண்ணாலே நமக்கு ஸ்ட்ரைக் கிடச்சிருக்கும். கரெக்டாக? இப்போ இந்த ஸ்ட்ரைக் என்ன பண்ணணும், டேரெக்டாக வாட்ச் லிஸ்ட்டில் இங்கே கிடச்சிருக்கு இல்லையா, இது என்ன ஸ்ட்ரைக்குன்னு நான் இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். செல்லிங்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் வரும். மேலே புட்டு கீழே கால். ஆப்ஷன் பையிங்க்கு ஸோ மேலே கால் கீழே புட்டு. ஓகேவா? ஸோ மாற்றி வரும். அப்படி உங்களுக்கு டவுட் இருந்தால் அந்த ஷீட்லேயே நீங்கள் வந்து இங்கே செக் பண்ணிடலாம். இதுக்கு ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் எண்ட் ஸ்ட்ரைக்லாம் கிடையாது. ஒரே ஒரு ஸ்ட்ரைக் தான். 17,900 கால், 17,650 புட்டு. ஸோ இந்த 2 ஸ்ட்ரைக்கும் அப்படியே நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அப்படியே டெர்மினல் வந்துட்டு மார்க்கெட் வாட்ச், ஆட் ஸ்கிரிப்ட். எக்ஸ்பைரி வந்து வெள்ளி, திங்கள், செவ்வாய்னா கரண்ட் வீக் எக்ஸ்பைரி, புதன், வியாழனா நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி. ஸோ ஃபர்ஸ்ட் நிஃப்டிக்கு. ஸோ நிஃப்டி ஸோ இப்போ 20th April கரண்ட் வீக் எக்ஸ்பைரி தான் எடுக்கணும். கால் 17,900 ஆட் பண்ணிட்டேன்.
புட்டு வந்து 17,650. புட்டு 17,650. ஸோ 20th ஏப்ரல் தான் இருக்கு. சேடு. அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியோட கால் வந்து 42,300. 42,300 20th ஏப்ரல். சேட் வாங்கிச்சு. அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டியோட புட் வந்து 41,200. 20th ஏப்ரல். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணணும். நிஃப்டிக்கு 25,000 மினிமம் இருக்கணும். பேங்க் நிஃப்டிக்கு மினிமம் 10,000 இருக்கணும். இல்லை அப்படின்னா காலுக்கு 1 ஸ்ட்ரைக் அப்பில் போய் செக் பண்ணணும். புட்டுக்கு 1 ஸ்ட்ரைக் டவுனில் போய் செக் பண்ணணும். ஸோ இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரைக்கோட ஹை லோ, ஓகேவா? ஸோ ஃபைனல் ஸ்ட்ரைக் என்ன, ஃபைனல் ஸ்ட்ரைக்கோட ஹை லோ என்ன அப்படின்னு டேட்டாஸை நோட் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே வந்துட்டு டேரெக்டாக டேட்டாஸ் மட்டும் என்ட்ரு பண்ணால் போதும், ஓகேவா? இப்போ நிஃப்டியோட ஃபைனல் ஸ்ட்ரைக் காலுக்கு 17,900. ஸோ புட்டுக்கு வந்து 17,650. எக்ஸ்பைரி வந்து ரெண்டுக்குமே ஏப்ரல் 20. ஓகேவா? ஸோ ஹை லோ, ப்ரீவியஸ் ஹை, ப்ரீவியஸ் லோ. ஸோ அந்த டேட்டா வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஹை வந்து 75, லோ வந்து 36.70, ப்ரீவியஸ் ஹை வந்து 79.80, ப்ரீவியஸ் லோ வந்து 41.85. அப்புறம் புட்டுக்கு ஹை வந்து 60.75, லோ வந்து 21.80, ப்ரீவியஸ் ஹை 73, ப்ரீவியஸ் லோ 43.65. ஓகேவா? ஸோ என்ட்ரு பண்ணிட்டாலே நமக்கு என்ட்ரி, ஸோ டார்கெட், ஸ்டாப் லாஸ் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து மண்டே ஆப்ஷன் பையிங், வீக்லி ஆப்ஷன் பையிங்காக இருந்தால் 17,900 கால் வந்து 87.8 என்ட்ரி, டார்கெட் 140.5, ஸ்டாப் லாஸ் 35. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன் பைக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 லாட் கம்பல்சரி என்ட்ரு ஆகணும். டார்கெட்டில் ஒரு லாட் எக்ஸிட் பண்ணணும், செகண்ட் லாட்டை ஹோல்டு பண்ணணும். அதுக்கு ஸ்டாப் லாஸ், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். ஓகேவா? டிஎஸ்எலோட ஃபார்முலா யூஸ் பண்ணி அதை நீங்கள் ஹோல்டு பண்ணிகிட்டே போகணும். எப்போ அங்கே டிஎஸ்எல் ஹிட் ஆகுதோ அப்போ தான் வந்து வெளியே வரணும். ஓகேவா? ஃபியூச்சர்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணுறோமோ சேம் மெத்தடு. கால் பையில் இருக்கிறப்போ அனதர் கால் பை போகக்கூடாது. புட் பை நீங்கள் வந்து டெய்லி ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணணும். கிளியரா? ஸோ சேம் எல்லாமே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஒன்று கரண்ட் வீக், இன்னொன்று நெக்ஸ்ட் வீக். ரெண்டுலேயுமே உங்களுக்கு வேல்யூஸ் இருக்கும். நீங்கள் எடுத்திருக்க எக்ஸ்பைரி கரண்ட் வீக் எக்ஸ்பைரியாக இருந்தது அப்படின்னா ஸோ கரண்ட் வீக் எக்ஸ்பைரியோட வேல்யூஸை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுத்த எக்ஸ்பைரி வந்து நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டாக இருந்ததுன்னா கீழே இருக்கக்கூடிய வேல்யூஸை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரெண்டுக்கும் ஃபார்முலா பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் ரெண்டுக்கும் தனித்தனியாக செப்பரேட்டாகவே கொடுத்தாச்சு. அதே மாதிரி இப்போ பேங்க் நிஃப்டிக்கும் வேல்யூஸ் என்ட்ரு பண்ணலாம். ஸோ கால் வந்து 42,300, ஏப்ரல் 20 கான்ட்ராக்ட். ஸோ புட்டு வந்து 41,200. ஸோ அதுவும் ஏப்ரல் 20 கான்ட்ராக்ட். ஹை வந்து 211.80, லோ வந்து 45.50, ப்ரீவியஸ் ஹை வந்து 63.90, ப்ரீவியஸ் லோ 40.60. அடுத்து புட்டோட ஹை 170.10, லோ 40, ப்ரீவியஸ் ஹை 235.10, ப்ரீவியஸ் லோ 151.30. ஓகே, ஸோ கம்ப்ளீட். ஸோ வந்து இப்படி தான் வந்து நீங்கள் வீக்லி ஆப்ஷன் பைக்கு கால்குலேஷன்ஸ் வந்து பண்ணிக்கணும். ஸோ இந்த ஷீட்டை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து பண்ணுங்கள். இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த ஷீட் எல்லாமே நான் வந்து மெயில் பண்ணிடுவேன். ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணி பண்ணால் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸ்பைரி ட்ரேட் வந்து போகலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பைரி ட்ரேடுக்கு என்ன ஸ்டெப்ஸு
ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ மொத்த ரூல்ஸையும் ஓகே. ஸோ இப்போ வந்து எக்ஸ்பைரி ட்ரேடிங் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? ஸோ இதுக்கும் வந்து நம்ம கிராஃப் பேட்டர்ன்ஸ்லாம் பார்க்க மாட்டோம். ப்ரைஸை யூஸ் பண்ணி தான் வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இது வந்து பேங்க் நிஃப்டிக்கு மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பைரி ட்ரேட் அப்படின்றது ஒன்லி ஃபார் பேங்க் நிஃப்டி. ஏன் ப்ரோ எக்ஸ்பைரிக்கு வந்து பேங்க் நிஃப்டியை வந்து வச்சிருக்கோம் அப்படின்னா, எங்கே வந்து மூமெண்ட் வந்து அதிகமாக நடக்குதோ, ஸோ நல்ல வந்து பேங்க் நிஃப்டினா உங்களுக்கு நல்லா மூவ் ஆகும். நிஃப்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆனாதான் ஸோ இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ வந்து மல்டிப்ளை ஆகும். நமக்கு ப்ரீமியம் கெயின் ஆகும், ப்ராஃபிட் வரும்ன்றது. எக்ஸ்பைரி டைம்லேயே ப்ரீமியம் வந்து என்ன சொல்கிறது, எப்போவுமே லோவாக தான் போகும் அப்படின்றது தான் எல்லாரோடது. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஆல்ரெடி எக்ஸ்பைரி டைமில் எல்லாமே வந்து டைம் வேல்யூ கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கிற நிஃப்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் மூவ் ஆகாது, ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். அந்த மாதிரி டயத்தில் நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் எக்ஸ்பைரி டைமில். இங்கே பேங்க் நிஃப்டின்றப்போ தாராளமாக வந்து மூவ்மெண்ட் நடக்கும். நம்மளால ப்ராஃபிட்ஸ் வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்க முடியும். அதனால பேங்க் நிஃப்டியில் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவோம். ஸ்டெப் 1 என்னன்னா, டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ண போகிறோம். கலெக்ட் த ஸ்பாட் டேட்டா ஆஃப் பேங்க் நிஃப்டி. என்னன்னா 75 மினிட்ஸ் ரைட் ஆன் த ப்ரீவியஸ் லாஸ்ட் 75 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ டேட்டா. இந்த ட்ரேடிங் வந்து நம்ம என்னைக்கு பண்ணணும் அப்படின்னா, வெனஸ்டே அண்டு புதன், வியாழன் இந்த 2 நாள் மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். நீங்க வந்துட்டு மற்ற நாட்கள்ல திங்கள், செவ்வாய், புதன், வெள்ளி, திங்கள், செவ்வாய் அந்த 3 நாள்ல இதை யூஸ் பண்ணக்கூடாது, ஒர்க் ஆகாது. இது வந்து ஸ்பெஷலா வந்து அந்த எக்ஸ்பைரி டைம்ல யூஸ் பண்றதுக்காக மட்டும்தான். இதை என்னைக்கு யூஸ் பண்ணணும்னா புதன், வியாழன் இந்த 2 நாள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். புதன்கிழமை மார்னிங் நம்ம ட்ரேட் பண்றதுக்கு என்ன பண்ண போறோம்னா, செவ்வாய்க்கிழமையோட லாஸ்ட் 75 மினிட்ஸோட ஹை எடுக்க போறோம். இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரேடிங் டேட்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து இப்போ நமக்கு புதன், வியாழன் அந்த ப்ரீவியஸ் போயிடுவோம். இப்போ இன்னைக்கு வந்து 13, வியாழன், நேற்று புதன்னா 12ஆம் தேதி கரெக்டா? ஸோ இப்போ புதன்கிழமை நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு அனலைஸ் பண்ணுறதா நினச்சிக்கோங்க. ஓகே. ஸோ 12ஆம் தேதி ட்ரேட் பண்ண போகிறோம். ஏன்னா நேற்று புதன்கிழமை காலையில் ட்ரேட் பண்ணுறதுக்காக அனலைஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்குன்னா, லாஸ்ட் 75 மினிட்ஸோட ஹை லோ வந்து டேட்டா வந்து எடுத்துக்கணும். கரெக்டா? எதுனா செவ்வாய்க்கிழமையோட 12ஆம் தேதி நம்ம ட்ரேட் பண்ண போனால் அதுக்கு முதல் நாள்னா 11 செவ்வாய்க்கிழமை. ஓகேவா? செவ்வாய்க்கிழமையோட லாஸ்ட் 75 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 2:15 to 3:30. ஸோ அதோட ஹை என்ன, லோ என்ன, அந்த டேட்டா வந்து இங்கே என்ட்ரு பண்ணணும். அது கூட இன்னொரு டேட்டாவும் என்ட்ரு பண்ணணும். க்ளோஸ் ஆஃப் த டே செவ்வாய்க்கிழமை
ஈவினிங் எந்த ப்ரைஸில் க்ளோஸ் ஆச்சு. ஸோ அந்த டேட்டா அது ரெண்டையும் வந்து நம்ம அந்த 3 டேட்டாவும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே என்ட்ரு பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம ஷேர் கார்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இந்த மற்ற எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து பேங்க் நிஃப்டி, இந்த பேங்க் நிஃப்டிக்கு செவ்வாய்க்கிழமையோட லாஸ்ட் 75 மினிட்ஸ் டேட்டா எப்படி எடுக்கிறது? ஸோ இதுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+G, ஸோ நோட் பண்ணிக்கோங்க, Ctrl+G கொடுக்கணும். ஸோ அப்படின்னா என்னென்னா கிராஃப் வந்து ஸ்விட்ச் பண்ணக்கூடிய கமாண்டு. ஓகேவா? எந்த இதுக்கு நீங்கள் கிராஃப் வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+G கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த கிராஃப் வந்து ஸ்விட்ச் ஆகிடும். ஸோ இந்த கிராஃப் ஸ்விட்ச் ஆனால் இப்படி தான் இருக்கும். இதுக்கு நமக்கு தேவை கேண்டில்ஸ் மாற்றினா தான் அந்த 75 மினிட்ஸ் டேட்டா எடுக்க முடியும். இப்போ கேண்டில்ஸ்க்கு என்னென்னா சி, ஓகேவா? சி கிளிக் பண்ணிங்கன்னா கேண்டில்ஸ் மாறும். இந்த 2 கமாண்ட்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிராஃப் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு Ctrl+G, ஓகேவா? கேண்டில் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் சி கிளிக் பண்ணீங்கன்னா கேண்டில்ஸ் வந்து ஸ்விட்ச் ஆகிடும். ஸோ ஸ்விட்ச் ஆனோன்னா இந்த இது வால்யூம் அதெல்லாம் தேவையில்ல. ஸோ அடுத்து Ctrl+I, அடுத்த கமாண்ட் Ctrl+I அப்படின்னா என்ன? சேஞ்ச் இன்டர்வல், ஓகேவா? அதுதான் ஐன்றது இன்டர்வல். நமக்கு தேவையான டைம் ஃப்ரேமுக்கு மாற்ற போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1, 3 இருக்கிறதுலாம் இதெல்லாம் மினிட்ஸ். 1 மினிட், 3 மினிட், 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், ஸோ 60. ஸோ அப்புறம் கீழே இருக்கிறது வந்து எத்தனை நாளைக்கு வேணுன்றது இருக்குது. இந்த இடத்துல எம்டி பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இங்கே நமக்கு தேவை 75 மினிட்ஸ். ஸோ அப்போ 75 கொடுத்துட்டு கீழே 5 டே கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஆட்டோமேட்டிக்காக கிராஃப் வந்து நமக்கு மாறிடும். ஸோ ரைட், ஓகே. ஸோ இப்போ லோட் ஆகி வந்துருச்சா? இப்போ என்ன ஆயிருக்குன்னா கேண்டில்ஸை நம்ம 75 மினிட்ஸுக்கு ஸ்விட்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, கிளியரா? ஸோ இப்போ வந்து 75 மினிட்ஸுக்கு ஸ்விட்ச் பண்ணியாச்சு. ஆனால் உங்களுக்கு இந்த டேட்டாஸ் 75 மினிட்ஸ் கரெக்டாக டேட்டா காட்டணும்னா ஸோ அதுக்கு ஒரு செட்டிங் நீங்கள் எனபிள் பண்ணணும். இங்கே ஸோ இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சார்ட் இருக்குன்னு இருக்கு இல்லையா இங்கே மேலே? ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஹோமில் இருக்கு, இந்த பாரில் வந்து சார்ட் அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ இதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிராஃப் செட்டிங்ஸ்ன்னு இருக்கா? ஸோ இது வந்து நீங்கள் இந்த செட்டிங்ஸ் மாற்றணும் கண்டிப்பாக. இந்த கிராஃப் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அடுத்து ஒன்று சரி கரெக்டாக கிராஃப் செட்டிங்ஸ் போயிட்டு இங்கே சார்ட் டேட்டான்னு இருக்கும். ஓகே, ஸோ இந்த சார்ட் டேட்டா கிளிக் பண்ணிவிட்டு இந்த செட்டிங்ஸை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இந்த செட்டிங்ஸை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இதில் எதெல்லாம் டிக் பண்ணியிருக்கோ அதை நீங்கள் டிக் பண்ணணும், எதெல்லாம் அன்டிக் பண்ணியிருக்கோ ஸோ அதை அன்டிக் பண்ணணும். கிளியரா? ஸோ இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இந்த செட்டிங்கை. இதை எனபிள் பண்ணால் தான் உங்களுக்கு டேட்டாஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும். இதில் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ப்ரீ மார்க்கெட் ஓப்பன், ப்ரீ மார்க்கெட் க்ளோஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் எனபிள் ஆகிருக்கும் உங்களுக்கு. அப்போ என்னன்னா 75 மினிட்ஸ் டேட்டா என்ன ஆயிரும்னா 9 மணிலேருந்து காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ரீ மார்க்கெட் ஓப்பனையும் ஸோ அதே மாதிரி ப்ரீ மார்க்கெட் க்ளோஸையும் சேர்த்து, ஓகேவா? அது என்ன பண்ணியிருக்கோம்னா அட்ஜஸ்ட் வித் மார்க்கெட் ஹவர்ஸ். எனக்கு 9:15 3:30 தான் எனக்கு வந்து 75 மினிட்ஸ் டேட்டா வேணுன்றதை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கண்டினியூவஸாக வேணும் அப்படின்றது, ஓகேவா? இது ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கிட்டீங்களா? இதுதான் வந்து செட்டிங்கு. இந்த செட்டிங்கை எனபிள் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு, இல்லைனா டேட்டாஸ் உங்களுக்கு தப்பாக வரும். ஓகேங்களா? இந்த செட்டிங் எனபிள் பண்ணிக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், சார்ட்னு மேலே இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு சார்ட் போயிட்டு கிராஃப் செட்டிங்ஸு, கிராஃப் செட்டிங்ஸில் சார்ட் டேட்டா ஸோ போனோம்னா இந்த ஸ்க்ரீன் வந்துடும். இதில் செட்டிங்ஸை எனபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளியர்? ஸோ இப்போ இது வந்துருச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் 75 மினிட்ஸ். இப்போ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேயோட லாஸ்ட் 75 மினிட்ஸ், வியாழக்கிழமை. இங்கனுக்குள்ள ஒரு டாட் இருக்கும். மொத்தம் 5 டைம் ஃப்ரேம் இருக்கும் கைஸ். 1, 2, 3, 4, 5. 5 75 மினிட்ஸ் தான் ஒன் டேல இருக்கும். என்னென்னா 9:15 to 10:30, 10:30 to 11:45, 11:45 to 1 o'clock, 1 to 2:50, 2:15 to 3:30. நமக்கு தேவை 2:15 to 3:30 லாஸ்ட் 75 மினிட்ஸ். ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு டேட்டு டைமு மென்ஷன் ஆகும். பார்த்தீங்கன்னா 13 ஏப்ரல் 2023 15:29ன்றது டைம். ஸோ 3 o'clock, ஓகேவா? ஸோ ரயில்வே டைமாக கொடுத்துருக்காங்க. ஸோ 3:29 அங்கிட்டு பார்த்தீங்கன்னா 59 செகண்ட் கிடையாது. அப்படின்னா 3:30, ஓகேவா? ஸோ முடிஞ்சிருக்கு கேண்டில். எந்த டைமில் முடிஞ்சதுன்றது. இது வியாழக்கிழமை. ஸோ இது பார்த்தீங்கன்னா புதன்கிழமை. 1, 2, 3, 4, 5, 6 இருக்கும். இந்த லாஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அது கன்சிடர் பண்ணிக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ அதில் பாருங்களேன், ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் எல்லாமே ஒரே. அது வந்து சும்மா ஜஸ்ட் வேல்யூ இருக்கிறது இந்த 1
4, 5 5 கேண்டில் மட்டும்தான். இந்த லாஸ்ட் நீங்க பாட்டுக்கு லாஸ்ட் கேண்டில் தானே இதுதான் லாஸ்ட்னு நினைச்சு இந்த இதை வந்து எடுத்துக்காதீங்க. ஓகேவா? இது புதன்கிழமை. வியாழக்கிழமை இந்த இருக்கு 11 ஏப்ரல் 12:13 இன்னைக்கு. ஓகேவா? ஸோ அப்போ புதன்கிழமை ட்ரேட் பண்றதுக்கு நம்ம எந்த டேட்டாவை எடுத்துருக்கணும்? செவ்வாய்க்கிழமையோட லாஸ்ட் 75 மினிட்ஸ். அப்போ லாஸ்ட்ன்றது இந்த கேண்டில். ஓகேவா? ஸோ இதோட ஹை லோ வந்து நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து 75 மினிட்ஸோட ஹை லோ. ஸோ நோட் பண்ணிட்டு க்ளோஸும் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? அந்த செவ்வாய்க்கிழமை எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னா க்ளோஸை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ இங்கே இருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் ஏன்னா செவ்வாய்க்கிழமை ஈவினிங் தானே அனலைஸ் பண்ண போறீங்க. அப்போ செவ்வாய்க்கிழமை ஈவினிங் இங்கேயே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த கரண்ட்ன்னு இருக்கு இல்லையா? அதுதான் வந்து க்ளோஸ் ஆன ப்ரைஸ் செவ்வாய்க்கிழமை ஈவினிங் பார்க்குறப்போ. ஸோ இப்போ நம்ம வந்து க்ளோஸ் எடுக்கணும்னா நான் இதுக்கு வந்து டேக்கு மாற்றிக்கிறேன். நீங்கள் செவ்வாய்க்கிழமை அனலைஸ் பண்ணுறப்போ இந்த கரண்ட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆன ப்ரைஸு. இதுலனா நீங்கள் டேக்கு மாற்றினு இங்கே எடுக்கலாம். அது தேவையில்ல. இல்லை அப்படின்னாலும் 75 மினிட்ஸ்க்கு போயிட்டு இப்போ வரல. நீங்கள் இங்கேயே எடுத்துருங்க. கரண்ட்லேயே எடுத்துருங்க. இல்லைன்னா டெய்லி மாற்றிட்டு எடுத்துக்கலாம். 41,366.50 காட்டுவேன். இங்கே எடுத்துருங்க. கரண்ட்ல வந்து நோட் பண்ணிக்கணும் க்ளோஸ் ஆன டேட்டா. ஓகேவா? கரண்ட் இந்த ப்ரைஸ் இதுதான் வந்து க்ளோஸ் ஆன ப்ரைஸ். இங்கே வந்து எடுத்துருங்க. இது நம்ம முன்னாடி போனதுனால நான் மாற்றி எடுக்கிறேன். ஓகேவா? திரும்ப நான் 75 மினிட்ஸ்க்கே மாற்றிட்டுறேன். ஓகே. ஸோ இப்போ டேட்டா கலெக்ட் பண்ணியாச்சு. கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படி இங்கே வந்துடுங்க. ஸோ இதில் நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாஸை என்ட்ரு பண்ணணும். அந்த லாஸ்ட் 75 மினிட்ஸோட ஹை வந்து 41,403.25. லோ வந்து 41,306.70. ஸோ அடுத்து க்ளோஸ். க்ளோஸுக்கு கரண்ட்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை செவ்வாய்க்கிழமை ஈவினிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா? 41,366.50. ஓகே. ஸோ இப்போ 3 டேட்டாஸும் கலெக்ட் பண்ணியாச்சு. கலெக்ட் பண்ணோன்னா இது என்னன்னா ஸ்ட்ரைக் ஃபேக்டர் கொடுத்துருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியோட ஸ்ட்ரைக் ஃபேக்டர் வந்து 100, லாட் சைஸ் வந்து 25. ஸ்டெப் 2 என்ன பண்ண போறோம்னா ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் எண்டு ஸ்ட்ரைக். ஸோ நம்மளோட ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் எண்டு ஸ்ட்ரைக் கண்டுபிடிக்க போறோம் ஆப்ஷன் செல்லிங்ல மாதிரியே. ஓகேவா? ஆப்ஷன் செல்லிங் நம்ம எப்படி ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் எண்டு ஸ்ட்ரைக் கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி எக்ஸ்பைரி பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி ட்ரேடுக்கும் நம்ம ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் எண்டு ஸ்ட்ரைக் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு ஃபார்முலா இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் இது என்னன்னு சொல்லிடுறேன். கால் பையோட ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் இந்த வேல்யூவை அப்படியே ரவுண்ட் அப் பண்ணிருக்கோம். இது இருக்கு இல்லையா? மேல இது நான் டூலே இருக்கு. நான் டூல்லே சொல்லி கொடுத்துறேன். இது இங்க ஜஸ்ட் இருக்கட்டும். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு டூல்ல வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இது என்னன்னா இதை ரவுண்ட் அப் பண்ணணும். இங்க ஹை இருக்குல்ல 215 2330 அதோட ஹை இருக்கு இல்லையா 41,403. ஸோ அதை வந்து ரவுண்ட் அப் பண்ணணும். என்னன்னா 100. இப்போ 100 ரவுண்ட் அப் பண்ணா என்ன கிடைக்கும்? 41,500. கரெக்டா? ஸோ அதே மாதிரி இதை 100 ரவுண்ட் டவுன் பண்ணணும். லோவஸ்ட் லோவர் சாரி 75 மினிட்ஸோட லோவர் 41,300. கரெக்டா? ஸோ இப்போ கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சோன்னா ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா இது வந்து எண்டு ஸ்ட்ரைக்கு. ஸோ ஹைல இருந்து வந்த வேல்யூ வந்து நம்ம ஸ்டார்ட் ஸ்ட்ரைக்னு வச்சுக்கிறோம். ஸோ புட்ல இருந்து சாரி லோவஸ்ட் லோல இருந்து வந்த வேல்யூவை வந்து நம்ம சரி இங்கே கொடுத்துட்டோன்னா இங்கே இருக்கு புட்டோட ஸ்டார்ட் ஸ்ட்ரைக். புல் டு ஃப்ளோர் கீழே இருக்கிறது தான் புட்டு. ஃப்ளோர் லோல இருந்து 100 ரவுண்ட் ஆகும். ஓகே. இப்போ காலோட ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் கண்டுபிடிச்சாச்சு ரவுண்ட் அப் பண்ணி. புட்டோட ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எண்டு ஸ்ட்ரைக் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே இருக்கு ஃபார்முலா. காலோட எண்டு ஸ்ட்ரைக் என்னன்னா ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல இந்த ஸ்ட்ரைக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரைக்ல இருந்து +4 ஸ்ட்ரைக்
ஸ்டாப் செல்லிங்க்கு 10ன்னு வச்சிருப்போம்ல, இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா +4 ஸ்ட்ரைக். அப்ப இங்க இருந்து 41,500, 41,600, 41,700, 41,800 அவ்வளோதான் இந்த 4 ஸ்ட்ரைக். ஓகேவா? அப்ப 41,800 கரெக்ட்டா? ஸோ அப்ப ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் 41,500, எண்ட் ஸ்ட்ரைக் 41,800. புட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா -4 ஸ்ட்ரைக் கிடைச்சிருக்கு இதுலருந்து. அப்ப 41,300, 41,200, 41,100, 41,000 ஓகேவா? 4 ஸ்ட்ரைக். இப்போ ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் டு எண்ட் ஸ்ட்ரைக் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ரைக்ஸ நம்ம வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டு ஃபைனல் ஸ்ட்ரைக் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபைனல் ஸ்ட்ரைக் என்ன? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா? பேங்க் நிஃப்டிக்கு நம்ம எப்பவுமே 10,000 மினிமம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மினிமம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்றத செக் பண்ண போறோம். கிளியரா? இதுல நான் டூலுக்கே வந்துறேன். இதுல கன்ஃபியூஸ் பண்ணாம டைரக்ட்டா நம்ம டூல்லயே வந்து ரைட். ஏன்னா டூலே இதுதான் ஆக்சுவலா. டூல் வச்சு தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நான் டைரக்ட்டா நம்ம டூலுக்கே வந்துறேன். ஓகே. இல்லண்ணா வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஸோ இப்போ ஓகேவா வாய்ஸ்? ஆடியோ கிளியர் தானே? ஆடியோ ப்ராப்ளம் இருக்கா? ப்ராப்ளம் இருக்கா? ஓகே குட். இங்கேயே வந்துடலாம். ஸ்டெப் 3 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து மினிமம் 10,000 இருக்கணும். கரெக்டா? இப்போ நம்ம வந்து செக் பண்ணிடலாம். நம்ம வாட்ச் லிஸ்ட்ல காலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 41,500ல ஸ்டார்ட் பண்ணி 41,800. ஸோ மார்க்கெட் வாட்ச் ஆட் ஸ்கிரிப்ட். இதுல வந்து என்ன எக்ஸ்பைரி செலக்ட் பண்ணா நம்ம எந்த வீக்ல இருக்குமோ அந்த வீக்கோட எக்ஸ்பைரி. ஏன்னா இதுவே வந்து எக்ஸ்பைரி ட்ரேடிங் ஓகேவா? அதனால கரண்ட் வீக் 41,500ல இருந்து இந்த இருக்கு 1, 2, 3, 4 41,800 வரைக்கும். இப்போ புட்டு வந்து பார்த்தீங்கன்னா 41,300ல இருந்து 41,000. சரி மே கான்ட்ராக்ட் ஆட் பண்ணிட்டேனா? ஒரு 500 1, 2, 3, 4 41,300ல இருந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணணும். ஓகேவா? இந்த 4 ஸ்ட்ரைக்குக்குள்ள எது எலிஜிபிள் ஆகுதோ ஓகேவா? ஃபர்ஸ்ட் 10,000 இருக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதுதான். இன்கேஸ் 4மே 10,000 இல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா அன்னைக்கு பர்டிகுலர் டேல நமக்கு ட்ரேட் கிடையாது. ஓகேவா? இப்ப செல்லிங்ல மாரி அடுத்த கான்ட்ராக்ட் நம்ம போகக்கூடாது. முடிஞ்சுச்சு. இந்த 4 ஸ்ட்ரைக்குக்குள்ள தான் நமக்கு இருக்கணும். இல்ல 4மே வந்து கால்ல 4மே வந்து 10,000 கம்மியா இருக்குன்னா, அன்னைக்கு டேல ட்ரேட் கிடையாது. ஓகேவா? ஆனா அப்படி வராது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா வந்து இருக்கும். கிளியரா எல்லாமே லேக்ஸ்ல தான் இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னே நம்ம செலக்ட் பண்ணிடலாம். ஏன்னா அதுவே வந்து 10,000க்கு அதிகமா தான் இருக்கு. அப்ப பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எது வருதோ, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கு. செகண்ட் 41,600 வந்து 10,000க்கு மேல இருக்குன்னா 41,600 எடுத்துப்போம். ஓகேங்களா? இல்லன்னா எது ஃபர்ஸ்ட் வருதோ அத எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிப்போம். 4மே வரல அப்படின்னா அந்த டேல வந்து நமக்கு ட்ரேட் கிடையாது. ஸோ ரிமூவ். அதே மாரி புட்டுக்கும் ஃபர்ஸ்ட் இதே நமக்கு செலக்ட் ஆயிருது. அதுவே வந்து 10,000க்கு அதிகமா தான் இருக்கு. பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்ப கால் புட்டோட ஃபைனல் ஸ்ட்ரைக் கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இப்ப அடுத்த ஸ்டெப் பாருங்க. ஓகே. ஸோ இப்ப ஆட் பண்ணி ஃபைனல் ஸ்ட்ரைக் வந்து கண்டுபிடிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் ஃபைனல் ஸ்ட்ரைக் என்னன்றத இங்க வந்து என்டர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் தானே 41,500. புட்டோட ஸ்ட்ரைக் வந்து 41,000. ஓகே. ஸோ இப்போ இங்க நீங்க என்டர் பண்ணாலே இங்க அதுவே வந்து வேல்யூ காட்டிடும். இப்போ பேங்க் நிஃப்டி கால் 41,500ஓட அதே டைம் ஃப்ரேம் 2:15 to 3:30ல என்ன ஹை, என்ன லோ, 75 மினிட்ஸோட ஹை, 75 மினிட்ஸோட லோ இந்த 2 ஸ்ட்ரைக்குக்கும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும். இதுக்கும் ஷேர் கான் தான்.
ஸோ இங்கே வந்துட்டு இந்த இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து கிராஃப் ஸ்விட்ச் பண்ணுங்க. இப்போ 41,500க்கு கண்ட்ரோல் ஜி. கிராஃப் ஸ்விட்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கேண்டில்ஸ்க்கு மாற்றுறதுக்கு சி கமாண்ட் கொடுத்து கேண்டில்ஸ்க்கு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ப்ளஸ் ஐ கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இது வரும். இதில் ஒன்ஸ் நீங்கள் 75 மினிட்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு சேஞ்ச் இன்டர்வல் இருக்கா, போய் ரீசெண்டாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணீங்கன்னு இருக்கும். ஸோ அதில் வச்சுக்கலாம். இப்போ 75 மினிட்ஸுக்கு வந்துடுச்சு. இதில் செவ்வாய்க்கிழமையோட லாஸ்ட் 75 மினிட்ஸோட டேட்டா நமக்கு வந்து வேணும். கரெக்டா? ஸோ இது வந்து 13, 12, 11th ஏப்ரல். இந்த இருக்கு 1, 2, 3, 4, 5. ஸோ இதுதான் லாஸ்ட் கேண்டில். ஓகேவா? இந்த 6வது கேண்டிலை கன்சிடர் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த இருக்கு. வேணும்னா நீங்கள் அங்கே டைம் பார்த்துக்கோங்க. 15:29 இருக்கா? அப்போ 3:29. ஓகேவா? இதுதான் இப்போ லாஸ்ட் கேண்டில். இப்போ இதோட ஹையும் லோவும். ஹை வந்து 124, லோ வந்து 110. இந்த டேட்டா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து காலுக்கு. ஸோ நெக்ஸ்ட் புட்டு 41,300 புட்டுக்கும் அதே தான். கண்ட்ரோல் ஜி கொடுத்துருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கிராஃப் ஸ்விட்ச் ஆயிடுச்சு. இது 75 மினிட்ஸ்லாம் இருக்குது. ப்ளஸ் இந்த இருக்குது. இதுதான் வந்து 11th ஏப்ரல் லாஸ்ட். இந்த இருக்குது 5th கேண்டில். 6th கன்சிடர் பண்ணிக்கக்கூடாது. இதோட ஹைலோ, ஏன்னா அதான் 75 மினிட்ஸோட ஹைலோ. ஸோ இப்போ இந்த 2 டேட்டாவும் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே டூலுக்கு வந்துடுங்க. ஸோ வந்துட்டு இந்த இடத்துல என்ட்ரு பண்ணால் போதும் டேட்டாஸை. இப்போ காலோட செவ்வாய்க்கிழமையோட லாஸ்ட் 75 மினிட்ஸோட ஹை 124, லோ வந்து பார்த்தீங்கன்னா 97.45. ஓகே. ஸோ அடுத்து புட்டோட லாஸ்ட் 75 மினிட்ஸோட ஹை வந்து 157.95, லோ வந்து 127.45. ஓகே. ஸோ இப்போ இது வரைக்கும் புரியுதுல? டேட்டாவை கலெக்ட் பண்ணி என்ட்ரு பண்ணியாச்சு. ஸோ என்ட்ரு பண்ணோன்னா கீழே கால்குலேட் என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸ். ஸோ இது வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த இடம் வந்து கொஞ்சம் முக்கியமான இடம். இதில் வந்து நம்ம இங்கே க்ளோஸ்னு ஒரு டேட்டா எடுத்தோம்ல, அது எதுக்கு? பேங்க் நிஃப்டியோட க்ளோஸ் எடுத்தோம் இல்லையா? செவ்வாய்க்கிழமை என்ன ப்ரைஸில் க்ளோஸ் ஆச்சு, அது எதுக்காக அப்படின்னா அதுதான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அந்த க்ளோஸ் ப்ரைஸ் கூட 0.75%. ஓகேவா? க்ளோசிங் ப்ரைஸ் என்ன? 41,366.5 இன்ட்டு 0.75%. ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்குன்னா 310.25. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக மல்டிப்ளை ஆகி உங்களுக்கு இந்த இடத்துல வேல்யூ வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 310.25 இருக்குல்ல, இதை நீங்கள் எது கூட கம்பேர் பண்ணணும்னா, ஸோ இங்கே பாருங்க, கம்பேர் கால் 75 மினிட்ஸ் ஹை அண்ட் புட்டோட 75 மினிட்ஸோட ஹை கூட இப்போ கம்பேர் பண்ண போகிறீங்க. இந்த 310 போய் இப்போ கம்பேர் பண்ணுறீங்க. காலோட 75 மினிட்ஸ் ஹை என்ன? 124. ஸோ இந்த 310 விட கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க காலோட ஹை, அப்போ நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய பர்சன்டேஜ் வந்து 12. ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்துருங்க பாருங்க, இஃப் த 75 மினிட்ஸ் ஹை கால் பை புட் லெஸ் தென், ஸோ இந்த பர்சன்டேஜுக்கு இந்த பர்சன்டேஜ் கொடுத்து வர வேல்யூக்கு லெஸ் தென் கம்மியாக இருந்ததுன்னா, அப்போ 310 விட 124 கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் என்ட்ரிக்கு ஸோ இந்த 12%, அப்புறம் இந்த 70% இதை வந்து செலக்ட் பண்ணணும். இல்லை ஹையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த 310 விட உங்களுக்கு இந்த காலோட 75 மினிட்ஸோட ஹை வந்து 310 விட அதிகமாக, இப்போ வந்து 315, 340 அப்படின்னு அதிகமாக இருந்தால் நீங்கள் மேலே இருக்கக்கூடிய இந்த 750, ஸோ இந்த பர்சன்டேஜ் வந்து சூஸ் பண்ணணும். ஓகேவா? கிளியரா? அதே மாதிரி புட்டுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ புட்டோட 75 மினிட்ஸோட ஹை 157.90, 310 விட கம்மியாக இருக்குது. அப்போ 1270 இந்த 2% தான் செலக்ட் பண்ணணும். அதிகமாக இருந்ததுன்னா 750 வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து செலக்ட் பண்ணோன்னா இங்கே அதுவே கேட்கும். நம்ம இங்கே மேனுவலாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே நீங்கள் கிளிக் பண்ணாலே ஸோ பக்கத்தில் ஆரோ வருதா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா 7, 12ன்றதை நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ரெண்டுமே இந்த வேல்யூவோட கம்மியாக தான் இருக்குது, ஹை கால் புட்டு. அப்போ 12% தான் இங்கே தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். 12 இங்கே வந்து 70. இன்கேஸ் வந்து அதிகமாக இருந்ததுன்னா 50 செலக்ட் பண்ணணும். ஸோ இது செலக்ட் பண்ணுறது மூலமாக என்ன நடக்கும்ன்றது சொல்கிறேன். ஏன்னா நம்ம என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸ் கால்குலேட் பண்ணுறப்போ 2 டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ். இப்போ வந்து பேங்க் நிஃப்டியோட வீக்லி ஆப்ஷன் பையிங் பார்த்தோம்ல, கரண்ட் வீக் நெக்ஸ்ட் வீக்னு 2 ஃபார்முலா வச்சிருந்தோம்ல, அதே மாதிரி இதுக்கு 2 ஃபார்முலா. இந்த வேல்யூவை விட ப்ரீமியம் ஹையாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா, கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா. பர்சன்டேஜ் மட்டும் மாறப்போகுது. 7, 12, இங்கே வந்து 50, 17. ஓகேவா? அதனால இந்த ஸ்டெப்பை வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. புரியலைன்னா இங்கேயே வந்து என்ன பண்ணணுன்றது கொடுத்துருக்கேன். இப்போ ஃபார்முலாஸ் என்னன்றது சொல்லிடுறேன். கால் பைக்கு ஃபார்முலா என்னன்னா, என்ட்ரிக்குரிய ஃபார்முலா
75 மினிட்ஸோட ஹை ப்ளஸ் எக்ஸ் பர்சன்டேஜ்னா என்ன? இந்த எக்ஸ் நம்ம எது வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். 1 12 இல்ல 7 மாத்துறோம்ல, அதனால இங்க வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ காமனா 2க்கும் சேர்த்து. அதுக்கப்புறம் டார்கெட். ஸோ டார்கெட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்க இனிஷியல் ஸ்டாப் லாஸ் இருக்கு இல்லையா? ஃபார்முலா வந்து பாருங்க. மேக்ஸிமம் ஆஃப் என்ட்ரியில இருந்து மைனஸ் ஒய் பர்சன்டேஜ்னா என்னன்னா இது 50 ஆர் 70. ஓகேவா? அதுதான் ஒய். என்ட்ரியில இருந்து நம்ம இங்க என்ன செலக்ட் பண்றோமோ 70 செலக்ட் பண்ணா என்ட்ரியில இருந்து ஸோ மைனஸ் 75% இல்ல ஆர் வந்து என்ன கொடுத்துருக்கோம்னா ப்ரீவியஸ் டேவோட லாஸ்ட் 75 மினிட்ஸோட லோ. இப்போ ப்ரீவியஸ் டேனா என்ன? இப்போ நம்ம வந்து 13ஆம் தேதிக்கு தான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ 12ஆம் தேதியோட லோ. ஓகேவா? என்ட்ரி நம்ம கண்டுபிடிச்சிருவோம். டார்கெட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாப் லாஸ் கண்டுபிடிச்சா தான் டார்கெட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ட்ரியில இருந்து மைனஸ் 50 ஆர் 70% இல்ல அது இல்ல அப்படின்னா செவ்வாய்க்கிழமையோட லாஸ்ட் 75 மினிட்ஸோட லோ இந்த இருக்கு இல்லையா? 97.45 அதுல இருந்து மைனஸ் 12 ஆர் 7%. ஓகேவா? நம்ம என்ன செலக்ட் பண்ணிருக்கோமோ அந்த பர்சன்டேஜ். ஸோ அது 2 தான். கிளியரா? ஸோ இங்க ஆல்ரெடி நமக்கு கால்குலேட் ஆகி வந்துருச்சு. நம்ம இங்க என்ட்ரு பண்ணாலே வேல்யூ என்ட்ரு பண்ணி பர்சன்டேஜ் செலக்ட் பண்ணாலே போதும், நமக்கு என்ட்ரி, டார்கெட், ஸ்டாப் லாஸ் எல்லாமே கால்குலேட் ஆகி வந்துடும். பட் என்ன ஃபார்முலான்றது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்த எவ்ரிடேன்னு சொல்லுவோம். இது வந்து ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ். ஓகே, நம்ம டெக்னிக்கல் ஸ்டாப் லாஸ் நாங்கள் சொன்னோம்ல, இதை வந்து எம்எஸ்எல்னு வச்சுக்கோங்க. இது வந்து டெக்னிக்கல் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. இங்கே சும்மா இனிஷியல் ஸ்டாப் லாஸ் டெய்லி எஸ்எல்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த நேம்லேயே ஒரு அர்த்தம் இருக்கு. இனிஷியல் ஸ்டாப் லாஸ்னா அது வந்து உங்களுக்கு அதுதான் வந்து அன்னைக்கு டே ஃபுல்லாக அதுதான் வந்து ஸ்டாப் லாஸ். ஓகேவா? எக்ஸ்பயரில் இது வந்து டெய்லி ஸ்டாப் லாஸ்னா இப்போ செவ்வாய்க்கிழமை என்ட்ராகிறோம், சரி செவ்வாய்க்கிழமை கால்குலேட் பண்ணுறோம், புதன்கிழமை என்ட்ராகிறோம், அது ஹோல்ட் ஆகி வியாழக்கிழமை போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் இந்த ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? புதன்கிழமை ஃபுல்லாக இது ரெண்டுல எது மேக்ஸிமமாக இருக்கோ அதை ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணுவோம். அடுத்த நாள் போகிறப்போ இந்த டெய்லி எஸ்எல் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்போ நான் சொல்கிறேன். கிளியரா? ஸோ இது டெய்லி ஸ்டாப் லாஸ் என்னன்னா ப்ரீவியஸ் டேயோட லாஸ்ட் 75 மினிட்ஸோட லோ மைனஸ் எக்ஸ் பர்சன்டேஜ். அப்போ என்ன? புதன்கிழமை ஹோல்ட் ஆகி வியாழக்கிழமை போகுதுன்னா புதன்கிழமையோட லாஸ்ட் 75 மினிட்ஸ். இல்லை நீங்கள் புதன்கிழமை தான் ட்ரேட் எடுக்க போறீங்கன்னா அப்போ கால்குலேட் பண்ணுறப்ப செவ்வாய்க்கிழமையோட லாஸ்ட் 75 மினிட்ஸ் ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும். புதன்கிழமைக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணுறப்ப ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே செவ்வாய்க்கிழமையோட லாஸ்ட் 75 மினிட்ஸ் தான் வருது. இதுவே நீங்கள் ஹோல்ட் ஆகி போகிறப்போ வேணால் இதில் சேஞ்ச் வரும். ஓகேவா? இப்போ புரிஞ்சதில்ல? இங்கே வந்து ஃபைனல் ஸ்டாப் லாஸ் என்னன்னா இது ரெண்டுல இது மேக்ஸிமம். பையிங்னா மேக்ஸிமம் எடுப்போம், செல்லிங்னா மினிமம் எடுப்போம்னு ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால மேக்ஸிமம் வந்து ரெண்டுல எதுன்னு ஸ்டாப் லாஸாக எடுத்துப்போம். இப்போ டார்கெட் என்னன்னா ஃபார்முலா ஸோ என்ட்ரி பிளஸ் ஓப்பன் ப்ராக்கெட் திரும்ப என்ட்ரியோட ப்ரைஸ் மைனஸ் இனிஷியல் ஸ்டாப் லாஸ். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ். ஓகேவா? சரி, இனிஷியல் இங்கே இருக்கு. இந்த இனிஷியல் ஸ்டாப் லாஸ் ஏனால இப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா எவ்வளோ ரிஸ்க் எடுத்தோமோ அது எனக்கு டார்கெட்டாக வேணும். ஓகே, நான் இப்போ 1000 ரூபாய் ரிஸ்க் எடுக்கிறேன், என்னோட ஸ்டாப் லாஸ் 1000 ரூபாய் வருதுன்னா ரிவார்டும் 1000 ரூபாய். என்னோட ஸ்டாப் லாஸ் 2000 ரூபாய் வருதுன்னா ரிவார்டு வந்து 2000 ரூபாய் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறது. ஓகேவா? மார்க்கெட்டுக்கு ஏற்றாப்புல டார்கெட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. இப்போ வந்து 1000 ரூபாய் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ரொம்ப அதிகமாக வச்சுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ரீச் ஆகிறது கஷ்டம். ஸோ அதனால நம்ம என்ன ரிஸ்க் எடுக்கிறோமோ அது. அதே மாதிரி மார்க்கெட் கண்டினியூவாக எக்ஸ்பைரியில் நல்லா மூவ் ஆனால் அதை கேட்ச் பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு டெக்னிக் வச்சிருக்கோம். இங்கேயும் 2 லாட் கம்பல்சரி. என்ட்ரியில் அங்கே கொடுத்துருக்கீங்க பாருங்க. என்ட்ரியில் கம்பல்சரி 2 லாட்ஸு, டார்கெட்டில் 1 லாட் எக்ஸிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ட்ரையல் பண்ணிகிட்டே போகணும். அதுக்கு தான் இதுதான் எவ்ரிடே ட்ரையல். ஓகேவா? ட்ரையலிங் எவ்ரிடே. இந்த ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி செகண்ட் லாட்டை ட்ரையல் பண்ணுவோம். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் எக்ஸிட். ஓகே, நோ ப்ராப்ளம். நான் ட்ரை பண்ணேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் லாட்டுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணுறது எதுக்குன்னா நம்ம கேபிட்டலாக சேஃபாக வச்சுக்கிறதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்போ இந்த செட்டப் புரிஞ்சதா? இங்கே வந்து பாருங்க, நீங்கள் கன்ஃபியூஸே ஆகணும்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவே வந்து என்ட்ரி, டார்கெட், ஸ்டாப் லாஸ் கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். மேலே இருக்கிறதா ஃபார்முலாஸ். இப்போ வந்து காலோட ஃபைனல் ஸ்ட்ரைக் என்ன இங்கே கொடுத்துரும்? 41,500. 41,500. புட்டோட ஃபைனல் ஸ்ட்ரைக் 41,000. ஸோ இதுதான் வந்து நீங்கள் புதன்கிழமையில ட்ரேட் பண்ணக்கூடிய லெவல்ஸ். ஆர்டர் எப்போ பிளேஸ் பண்ணணும் ப்ரோ அப்படின்னா 9:25க்கு தான். ஆப்ஷன் எக்ஸ்பைரி ஆப்ஷன் பையிங்க்கும் நீங்கள் 9:25க்கு தான் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். 9:15க்குலாம் பிளேஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ 9:25க்கு தான் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் டே புதன்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ 9:25க்கு 41,500 காலில் என்ட்ரி 138.90 2 லாட் ஆர்டர் பிளேஸ் பண்ணிடணும். அதே மாதிரி புட்டோட பை 41,000 புட்டில் 176.90 2 லாட் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிடணும்.
இப்போ அடுத்த நாளைக்கு இது 2ல என்ன என்ட்ரி ட்ரிகர் ஆச்சு அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ காலோட என்ட்ரி என்னது? 138.90. ஸோ புட்டோட சார்ட் இருக்கா? ஓகே, ஃபர்ஸ்ட் புட்டுக்கு பார்த்துலாம். ஸோ புட்டோட என்ட்ரி என்ன? 176.90. ஸோ இங்க வந்துருங்க. இதுதான் வந்து 11th ஏப்ரல். ஸோ இதுதான் வந்து 12 அடுத்த நாள். ஓகேவா? அப்போ அடுத்த நாள் எவ்வளோ போயிருக்கு? ஸோ அந்த நாள்ல மேக்ஸிமம் ஹையே வந்து பார்த்தீங்கன்னா டேக்கு மாத்திக்கிறேன் நான். நான் டே வச்சா தான் தெரியும். ஸோ இது 11, இதுதான் வந்து 12. ஓகேவா? அந்த 41,300 ஸோ இங்க என்ன கொடுத்துருந்தோம்? 41,300 நீங்க 41,400ன்னு கொடுத்து வச்சிருங்க. ஓ இது இதா? ஓ ஷிட். 41,000 டைப் பண்ணணும். 41,300. ஓகே, மாத்தி ஸ்ட்ரைக் டைப் பண்ணி வச்சிட்டேன். 41,300. ஓகே, 41,300 இதுதான் 12ஆம் தேதி. ஓகேவா? அன்னைக்கு டே ஃபுல்லா அதுதான் கைஸ் ஆர்டரு. திரும்பலாம் கிடையாது. ஈவினிங் கால்குலேட் பண்ணோமா, புதன்கிழமை ஃபுல்லா அதுதான் வந்து ஒரே என்ட்ரி. ஓகேவா? ஸோ அப்போ அன்னைக்கு டே ஃபுல்லா அந்த ஸ்ட்ரைக் போன ஹை எவ்வளோ? 145 மேக்ஸிமம் ஹை போயிருக்கு. ஓகேவா? நம்ம என்ட்ரி என்ன? 176.90. அப்போ என்ட்ரி வந்திருக்கா இல்லையா? எஸ் ஆர் நோ? என்ட்ரி ட்ரிகர் ஆயிருக்கா இல்லையா? 145 ஹை, நமக்கு 176.90 என்ட்ரி. அப்போ என்ட்ரி ட்ரிகர் ஆயிருக்கா இல்லையா புட்டுல புதன்கிழமை? ஸோ நோ, கரெக்டா? இப்போ புட்டுக்கு நமக்கு என்ட்ரி வரல புதன்கிழமை. ஸோ நெக்ஸ்ட் கால். காலுக்கு வந்து செக் பண்ணலாம். 41,500 கரெக்டா? கிராஃப் ஸ்விட்ச் பண்ணிட்டேன், டேக்கு மாத்திக்கிறேன். ஓகே, ஸோ டெய்லி மாத்தியாச்சு. காலோட என்ட்ரி என்ன? 138.90 கரெக்டா? ஸோ இங்கே வந்துடலாம். இதுதான் வந்து புதன்கிழமை. ஸோ புதன்கிழமை ஹை எவ்வளோ போயிருக்கு? 189. அப்போ என்ட்ரி ட்ரிகர் ஆயிருக்கா இல்லையா? சரிங்க, ஹை வந்து எவ்வளோ போயிருக்கு புதன்கிழமை? 180. ஸோ நம்ம என்ட்ரி என்ன? 138.90. இப்போ என்ட்ரி ட்ரிகர் ஆயிருக்கா இல்லையா நமக்கு? எஸ், கரெக்டா? ஸோ அப்போ புதன்கிழமை நமக்கு கால் பை என்ட்ரி ட்ரிகர். ஓகே, ஸோ அடுத்து ஸ்டாப் லாஸ் வந்து என்ன கொடுத்துருக்கு? 85.75 கரெக்டா? ஃபைனல் எஸ்எல். ஸோ அப்போ அன்னைக்கு டேல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கான்னு பாருங்க. லோ எவ்வளோ போயிருக்கு? 92.35. நம்ம ஸ்டாப் லாஸ் என்ன? 85.75. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கா இல்லையா? எஸ் ஆர் நோ? ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கா? நோ, கரெக்டா? ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்போம் அந்த பொசிஷனை? டார்கெட் ஹிட் ஆச்சுன்னு அடிச்சு செக் பண்ணுங்க. டார்கெட் பாருங்க 192.5. ஸோ என்ட்ரி ஆயிடுச்சு, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல, அடுத்து டார்கெட் 192. இப்போ ஹை எவ்வளோ போயிருக்கு? 180. நம்ம டார்கெட் என்ன? 192. அப்போ நமக்கு டார்கெட் ஹிட் ஆயிருக்கா? எஸ் ஆர் நோ? டார்கெட் 192 கைஸ், 180 ஹை போயிருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும் ரூல் படி? ஹோல்டிங், கரெக்டா? எதுக்கு? வியாழக்கிழமைக்கு நம்ம ஹோல்டு பண்ணணும். அப்போ வியாழக்கிழமை ஹோல்டிங் போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வியாழக்கிழமைக்கு நமக்கு எது ஸ்டாப் லாஸ்? ஓகேங்களா? ஸோ இப்போ அது கால்குலேட் பண்ணுவோம். ஸோ புதன்கிழமை ஹோல்ட் ஆயிடுச்சு, வியாழக்கிழமை போகிறப்போ இதை 75 மினிட்ஸுக்கு ஸ்விட்ச் பண்ணிடுங்க. புதன்கிழமையோட லாஸ்ட் 75 மினிட்ஸ் கேண்டில். ஓகேவா? இது 13 இன்னைக்கு இந்த இருக்கு. ஸோ இதுதான் வந்து புதன்கிழமையோட லாஸ்ட் 75 மினிட்ஸ். ஸோ இதோட லோ எவ்வளோ இருக்கு? 120.20. ஓகேவா? இதுதான் நான் நீங்கள் வந்து அடுத்த நாளைக்கு ட்ரையல் பண்ணுறது. ஏன்னா ட்ரையல். ஓகேவா? 120.20. இந்த டேட்டாவை எடுத்துட்டு இங்கே போய் என்ட்ரு பண்ணிடுங்க. 120.20.
ஸோ அங்கே மட்டும் என்ட்ரு பண்ணாலே போதும். நீங்கள் மற்ற எதுவுமே இந்த ஹை அதெல்லாம் மாற்ற தேவையில்ல. இந்த 75 மினிட்ஸ் லோவில் மட்டும் 120.20ன்னு கொடுத்துட்டீங்கனாலே இங்கே ஃபைனல் எஸ்எல் ஆட்டோமேட்டிக்காக இந்த ட்ரையல் பார்த்துக்கோங்க. இந்த வேல்யூவை எடுத்துக்கோங்க. ஃபைனல் வராதுங்க. ஏன்னா சப்போஸ் இது அது கூட இருந்ததுன்னா மாற்றி வரும். இந்த டெய்லி எஸ்எல்லோட வேல்யூ 105.80. ஓகேவா? ஸ்டாப் லாஸ் எவ்வளோ நோட் பண்ணிக்கோங்க. 105.80. இப்போ நெக்ஸ்ட் டே ஸ்டாப் லாஸ் 105.80 டெய்லிக்கு மாற்றிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து வியாழக்கிழமையோட கேண்டில். இப்போ வியாழக்கிழமையோட லோ எவ்வளோ போயிருக்கு? 115.50 வரைக்கும் போயிருக்கு. நம்ம ஸ்டாப் லாஸ் என்னது? 105.80. இப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கா இல்லையா வியாழக்கிழமை நமக்கு? எஸ் ஆர் நோ? ஸ்டாப் லாஸ் 105, லோ வந்து 115.50. ஸோ நோ. ஓகே, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல. அப்போ நம்ம டார்கெட் ஹிட் ஆயிருக்கா? ஸோ நம்ம டார்கெட் என்னது? 192 இருந்துச்சு. நம்ம இங்கே மாற்றினதுனால மாறி இருக்கு. முதல் 192 இருந்துச்சு இல்லையா? அதுதான் நம்மளோட டார்கெட்டு. அதே டார்கெட் மாறாது அடுத்த நாளைக்கு. ஸோ அதுதான் டார்கெட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ 192 ஹிட் ஆயிருக்கா? டார்கெட் ஹிட் ஆயிருக்கா இல்லையா? எஸ் ஆர் நோ? ஹை எவ்வளோ போயிருக்கு? 681. டார்கெட் ஹிட் ஆயிருக்கா இல்லையா? எஸ், கரெக்டா? ஸோ நமக்கு டார்கெட் ஹிட். ஓகேங்களா? ஸோ அப்படி இங்கே வந்துருங்க. அப்போ எக்ஸிட் 1ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டு எக்ஸிட் இருக்குல்ல. ஸோ எக்ஸிட் 1 அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் லாட். டார்கெட் ஹிட் ஆனால் ஒரு லாட் எக்ஸிட் பண்ணணும்ல. அப்படி எக்ஸிட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும்? 192ல் எக்ஸிட் பண்ணியிருப்போம். 192 மைனஸ் என்ட்ரி வந்து என்னது? 138.90. 138.90 இன்ட்டு பேங்க் நிஃப்டி லாட் சைஸ் 25. ஸோ அப்போ 1327 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ அடுத்து எக்ஸிட்டு 2. ஸோ அதுவும் ஒரு லாட்டு. இந்த எக்ஸிட் 2 எப்போ எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா, நம்ம இங்கே ஸ்டாப் லாஸ் கால்குலேட் பண்ணிக்கோங்களா? 105. அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் மட்டும்தான் வெளியே வரணும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஹோல்டிங் தான். ஒன்று இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் அடி, இல்லைன்னா ஹோல்டு பண்ணிகிட்டே போகிறேன். அப்போ வந்து வியாழக்கிழமை நான் எக்ஸ்பைரி ஆகிடுமே. என்ன பண்ணணும்னா இங்கே வந்துருங்க. ஸோ இங்கே கொடுத்து லாஸ்ட் இதை பாருங்க. இஃப் வந்து ஸ்டாப் லாஸ் நாட் ஹிட். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? எக்ஸிட் த ட்ரேட் பட்வீன் 3 PM to 3:15 PM. ஸோ 3 மணிலேருந்து 3:15க்குள்ள நீங்கள் என்ன ப்ரைஸில் வேணால் எக்ஸிட் பண்ணிக்கோங்க உங்கள் ப்ராஃபிட். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ 248 என்ட்ரி ஆகிட்டீங்க. 3 மணிக்கு அது வந்து 800 ரூபாயில் இருக்குன்னா ஸோ புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இல்லைனா 3:15க்கு புக் பண்ணிக்கோங்க. இல்லை நான் 3க்கும் புக் பண்ணலாம், எனக்கு மனசு இல்லை, நல்லா போய்கிட்டே இருக்கு, நான் 3:15க்கும் இல்லை அப்படின்னா 3:30க்கு முன்னாடி புக் பண்ணிக்கோங்கன்றதான் கொடுத்துருக்கு. ஓகேவா? 3 மணிக்கு மேலே எங்கே வேணால் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அது உங்களோட மனசாட்சியை பொறுத்து. 3 மணிக்கு புக் பண்ணாலும் சரி, 3:15க்கு புக் பண்ணாலும் சரி, இல்லை நான் லாஸ்ட் எட்ஜ் வரைக்கும் நான் போய் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா 3:30க்கு 1 மினிட் முன்னாடி க்ளோஸ் ஆகிடுங்க. இல்லைனா வந்து ஸோ சப்போஸ் உங்கள் புரோக்கர் வந்து உங்களுக்கு வந்து பெனாலிட்டி போட சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ அன்னைக்கு டேல அது எவ்வளோ ஹை போயிருக்கு? 651. ஓகேவா? ஸோ ஹை க்ளோஸ் ஆனது 633ல் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம ஒரு 600 ரூபாயில் எக்ஸிட் இல்லை, நான் 15 மினிட்ஸ்க்கு மாற்றுறேன். ஸோ 3 மணிக்கு என்ன எங்கே இருக்குது? 15 மினிட்ஸ்க்கு மாற்றிட்டோம்னா இது வந்து 3 மணி. 3 மணிக்கு அதோட ஹை வந்து 615, க்ளோஸ் 590. இது வந்து 3:30க்கா? எஸ், இது வந்து 3:30க்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு 600ன்னு வச்சுக்கோங்க. 600ல் எக்ஸிட் ஆயிருக்கீங்கன்றத வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட்டால ஹோல்டு பண்ணிகிட்டே வந்துட்டீங்க. ஸோ 600 ரூபாயில் வந்து எக்ஸிட் பண்ணோம்னா அப்போ எவ்வளோ ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கும் செகண்ட் லாட் எக்ஸிட்டுக்கு? 600 ரூபாயில் வெளியே வந்திருக்கீங்க. 3 மணிலேருந்து 3:30க்குள்ள அது 600லேருந்து 650 அந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு 600ன்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ வெளியே வந்திருந்தீங்கன்னா ஸோ என்ட்ரி வந்து 138.90. ஸோ இன்ட்டு லாட் சைஸ். ஓகே, 11,527 ரூபா செகண்ட் லாட்டுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அப்போ டோட்டலாக எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் இந்த ஒரு ட்ரேட்லனா? 12,855 ரூபா எக்ஸ்பைரி ட்ரேடில் நம்ம பேங்க் நிஃப்டியில் எடுத்துருக்கலாம். ஓகேவா? ஸோ இது இன்னைக்கு மார்க்கெட்டோட லைவ் தான், வேற ஒன்றும் கிடையாது.
ஓகே. நேத்து என்னோட யூடியூப் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் அந்த ட்ரேட் என்டர் ஆயிருந்திருப்பேன். ஸோ கால் பை 138ல என்டர் ஆயிருப்பேன் 4 லாட்டு. ஸோ ஒரு ரூ. 3000 ப்ராஃபிட்ல புக் பண்ணிட்டேன்னு நேத்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பேன். சரிங்களா? ஸோ நான் எடுத்த ட்ரேட் தான். ஆனா வந்து நான் கொஞ்சம் ரிஸ்க் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாரி ஃபீல் ஆனதுனால அத வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுவும் வீடியோல சொல்லியிருந்திருப்பேன். நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே இதுல வந்து ட்ரேட் பண்றது தான். ஓகேங்களா? நான் அதுல தான் பண்ணுவேன். ஸோ சப்போஸ் இன்னைக்கு நான் ஹோல்டு பண்ணியிருந்தேன்னா எனக்கு இந்த ட்ரேட்ல மட்டுமே எனக்கு ஒரு 27,000 ப்ராஃபிட் வந்திருக்கும். ஆனா முடிஞ்சத பத்தி நம்ம பேச முடியாது. கரெக்ட்டா? ஸோ நான் இருந்தாலுமே ப்ராஃபிட் வரும் என்னதான் இருந்தாலும் ஸோ என்னோட ரிஸ்க் அதிகமானதுனால நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ரிஸ்க் மேனேஜ்மென்ட் முக்கியம் நான் உங்களுக்கு சொல்றேன்ல. அது மாரி என்னோட ரிஸ்க்கையும் நான் வந்து ஹோல்டிங் பண்றதுக்கு முன்னாடி கால்குலேட் பண்ணிருவேன். ஓகே. ஸோ அப்போ 12,000 கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ புரிஞ்சதா? எக்ஸ்பைரி ட்ரேடிங் இப்படிதான் இருக்கும் காய்ஸ். ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்துட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட். இத பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜிய பொறுத்தவரைக்கும் நான் சிம்பிளா சொல்லணும்னா, இது என்ன பண்ணும் அப்படின்னா, புதன், வியாழன் இந்த 2 நாள்ல ஓகேவா? அந்த 2 நாள்ல மட்டும் மார்க்கெட் நல்ல ஏதாவது மூவ்மெண்ட் குடுத்தது அப்படின்னா, அந்த மூவ்மெண்ட்ட ஃபுல்லாத்தையும் கேட்ச் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாத்தையும் கேட்ச் பண்ணும். இல்ல மார்க்கெட் அப்ப வந்து ரொம்ப சைட்வேஸ்ல இருக்குன்னா, என்ட்ரியே வராது. இல்ல அப் அண்ட் டவுன்ஸ் பயங்கரமா இருக்கு. வொலாட்டிலிட்டியா இருக்கு அப்படின்னா, ஸோ ஒரு ட்ரேட் நம்ம எடுக்கிறோம்ல, அதிலேயே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு ஒரு சின்ன ஸ்டாப் லாஸோட நம்ம வந்து வெளிய வந்துருவோம். ஓகேவா? ஆனா ரிட்டர்ன் வந்து பார்க்குறப்போ, ஒரு ஸ்டாப் லாஸோ, 2 ஸ்டாப் லாஸோ ஹிட் ஆச்சுனாலுமே, சிங்கிள் ட்ரேட் வந்து நமக்கு நம்ம லாஸ் பண்ணதெல்லாம் வந்து வெளிய வந்துரும். இப்ப ஏன்னா, நீங்களே பாருங்க. இதுக்கான இன்வெஸ்ட்மென்ட் என்ன? 138.90 என்ட்ரி. அப்ப வந்து 2 லாட்னா 138.90 இன்டு 50 2 லாட்டுக்குன்னு. ஸோ ரூ. 6,975 இன்வெஸ்ட்மென்ட். ஸோ நீங்க ரிஸ்க் மேனேஜ்மென்ட்லாம் ஃபாலோ பண்ணணும்னா, ஒரு 50,000லிருந்து 1,00,000 அந்த ரேஞ்சுக்குள்ள கேபிட்டல் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப 6,970 இன்வெஸ்ட்மென்ட்டா 12,800 கிட்ட ப்ராஃபிட் வந்து நம்ம வந்து புக் பண்ணிடலாம். என்ட்ரி வரலன்னா நோ ட்ரேடு. ஓகேங்களா? இது வந்து எப்படின்னா, அந்த பிக் மூவ் நடந்தால் நமக்கு என்ட்ரி வரும். இல்லன்னா வராது. ஓகேங்களா? பட் நம்ம எடுக்கக்கூடிய ரிஸ்க்குக்கு ஏத்தாப்புல ரிவார்ட் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும். இத வச்சு தான் வந்து நான் ஸ்டார்ட்டிங்லலாம் வந்து என்னோட கேபிட்டல குரோ பண்ணேன். ஓகேங்களா? என்னோட கேபிட்டல் நான் இனிஷியலா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வரப்போ, 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, இத யூஸ் பண்ணி தான் என்னோட கேபிட்டல கொஞ்சம் கொஞ்சமா குரோ பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து ஏன்னா, நம்ம ஆப்ஷன் செல்லிங்க விட நல்லாவே ரிட்டர்ன்ஸ் எடுத்த ரிஸ்க் இன்வெஸ்ட்மென்ட் கம்பேர் பண்றப்போ ரிட்டர்ன் அதிகம். இப்போ ஆப்ஷன் செல்லிங்ல 1.1 லேக் இன்வெஸ்ட் பண்ணி ரூ. 5,000 நிஃப்டில எடுக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு 4% தான் வரும். இது பார்த்தீங்கன்னா, ரூ. 6,945 இன்வெஸ்ட்மென்ட் ரிட்டர்ன் ரூ. 12,885 கிட்டத்தட்ட 200% ஓகேவா? ஸோ அந்த ரிட்டர்ன் வந்து அதிகமா வரும். ஆனா ஒரு மினிமம் கேப்பிட்டல் 50,000 வேணும். இது பண்றதுக்கு ஓகேங்களா? 1,00,000 இருந்துச்சுன்னா ஓகே நல்லது. இது வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து இதுக்குள்ள இருக்க அடுத்த ஸ்டெப் நான் ஒண்ணு சொல்றேன். இப்பொழுதைக்கு 75 மினிட்ஸோட டேட்டா எடுக்கிறது, என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்றதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஹோல்டு பண்றதையும் உங்களுக்கு வந்து எப்படின்றது சொல்லியாச்சு. கரெக்ட்டா? அடுத்து வந்து முக்கியமான விஷயம் இங்க இருக்கு. இப்போ வந்து டார்கெட் ஹிட் ஆறது வந்து இன்னைக்கு டேல வந்து நமக்கு நடந்திருக்கு. அதனால ஓகே. எப்படி வந்து நம்ம ஹோல்டு பண்ணி போறதுன்றது பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போ இன்கேஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா என்ன பண்ணணும்? நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை ஈவினிங் வந்து அனலைஸ் பண்ணோம். அத வச்சு நம்ம வந்து ட்ரேட் எடுத்தோம் புதன்கிழமை. புதன்கிழமை எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. நம்ம இப்ப பார்த்த பிராக்டிகல் எக்ஸாம்பிள்ல நமக்கு டார்கெட் ஹிட் ஆயிடுது. ஓகேவா? ஸோ அதனால வந்து நம்ம ப்ராஃபிட்ன்னு சொல்லிட்டோம். இப்ப ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனா நான் என்ன பண்ணணும்? ஸோ அதுதான் இங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனோனே உங்களோட டார்கெட் ஆர்டர கேன்சல் பண்ணணும். ஏன்னா, நீங்க வந்து டார்கெட் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கேன்சல் பண்ணிருங்க. பிளேஸ் பண்ணலனா பிரச்சனை இல்ல. ஏன்னா, அது ஒரு செல் ஆர்டர். ஓகேவா? அதனால ஃபர்ஸ்ட் உங்களோட டார்கெட் ஆர்டர கேன்சல் பண்ணிருங்க. 2வது என்னன்னா, பிளேஸ் த நியூ என்ட்ரி இன் த கரண்ட் எக்ஸ்பைரி அகைன். ஸோ எப்படி திரும்ப ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்? எப்படி பிளேஸ் பண்ணணும்? ஸோ 2 இருக்கு. 1 பிஃபோர் 1 பிஎம். 1 மணிக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா, ஓகேவா? பிஃபோர் 1:00 புதன்கிழமையில இல்ல வியாழக்கிழமை 2ல எதா இருந்தாலுமே 1 மணிக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா என்ன பண்ணணும்னா, டேக் ப்ரீவியஸ் டேயோட லாஸ்ட் 75 மினிட்ஸ். அப்படின்னா என்ன சேம் புதன்கிழமை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா, திரும்ப நமக்கு புதன்கிழமைக்கு 1 மணிக்கு முன்னாடி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா, அகைன் திரும்ப அதே லெவல் தான் நமக்கு என்ட்ரியா இருக்கும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு பார்த்தீங்களா? இப்போ எக்ஸாம்பிள் இங்கேயே வந்துரும். 138 என்ட்ரி புதன்கிழமை ஆர்டர் பிளேஸ் பண்ணோம். கரெக்ட்டா? அது போய் ஸ்டாப் லாஸ் வந்து அப்போ 90 என்னமோ இருந்துச்சு. 90 போய் ஹிட் பண்ணிருச்சு. எப்பன்னா ஒரு 11 மணிக்கு போய் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப திரும்ப நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். எத வச்சு கால்குலேட் பண்ணணும்னா, செவ்வாய்க்கிழமையோட ப்ரீவியஸ் டேயோட லாஸ்ட் 75 மினிட்ஸ். அப்ப என்ன செவ்வாய்க்கிழமையோட லாஸ்ட் 75 மினிட்ஸ்.
அதை வச்சு கால்குலேட் பண்ணி தானே ஆல்ரெடி என்ட்ரி போட்டோம். அப்போ திரும்ப அகைன் நீங்கள் இந்த 138.90 தான் திரும்ப என்ட்ரி போட போகிறீங்க. ஓகேவா? அது 92 போய் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு திரும்பவும் மார்க்கெட் நல்லா அப்பில் போச்சுன்னா என்ன பண்ணுறது? நம்ம வேடிக்கை பார்க்க முடியாது. ஸோ அதனால் என்ன, திரும்ப 138.90 அகைன் ஆர்டர் போட போகிறீங்க. இந்த ஸ்டெப்பு புரியுதுல? செவ்வாய்க்கிழமை லாஸ்ட் 75 மினிட்ஸை கால்குலேட் பண்ணி புதன்கிழமை 9:25க்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்க. அது பிஃபோர் 1 மணிக்கு முன்னாடி உங்கள் ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிடுச்சு, என்ட்ரி ஆகிட்டு. அது காலாக இருக்கட்டும், புட்டாக இருக்கட்டும். ஓகேவா? ஹிட் பண்ணிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா திரும்ப ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். என்னன்னா திரும்ப செவ்வாய்க்கிழமையோட லாஸ்ட் 75 மினிட்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி கால்குலேட் பண்ண டேட்டா தானே வரும். அதே சேம் ஆர்டர் தான் பிளேஸ் பண்ண போகிறீங்க. ஓகேவா? திரும்ப இது என்ட்ரி வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணிக்க போகிறீங்க ஸ்டாப் லாஸை போட்டு. வரல அப்படின்னா அன்னைக்கு டேல முடிஞ்சு திரும்ப வியாழக்கிழமை போயிடுவீங்க. ஓகேவா? ஸோ இப்போ புரிஞ்சதில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு, இது வந்து பிஃபோர் 1 PM. இன்கேஸ் 1 மணிக்கு அப்புறம் 1:00 அப்புறம் உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று ப்ரீவியஸ் டேயோட லாஸ்ட் 75 மினிட்ஸோட டேட்டாவும் நீங்கள் எடுத்துக்கணும். அது கூடயே ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா அன்னைக்கு டே, ஸோ புதன்கிழமையோட டேட்டா எதுனா 9:15 1 மணி வரைக்கும். ஸோ இந்த டேட்டா ஹை லோ இது ரெண்டுல எது ஹையஸ்ட் ஹையோ அதை எடுத்துக்கணும். இது ரெண்டுல எது லோவஸ்ட் லோவோ அதை எடுத்துக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் நான் எடுத்து காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா நீங்கள் மேனுவலாக எடுக்கணும். அப்படியே ஸோ ஷேர் கான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ செகண்ட் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எப்படி டேட்டாஸ் கலெக்ட் பண்ணணும்னு. இப்போ வந்தாச்சு கரெக்டா? ஃபர்ஸ்ட் இது வந்து அதே லெவல் தான், சேம் லெவல் தான். அது புதன்கிழமைக்கு மட்டும். இன்கேஸ் வியாழக்கிழமை உங்களுக்கு 1 மணிக்கு முன்னாடி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு வேற லெவல் தான். புதன்கிழமையோட லாஸ்ட் 75 மினிட்ஸை வச்சு அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ புது என்ட்ரியா இருக்கும். ஸோ இப்போ இந்த இருக்கு பேங்க் நிஃப்டி. ஸோ அதோட கிராஃப் வந்து ஸ்விட்ச் பண்ணுங்க. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியோட கிராஃப் ஸ்விட்ச் பண்ணியாச்சு. டைம் ஃப்ரேமில் 75 மினிட்ஸ். ஓகேவா? ஸோ கொடுத்தாச்சு. இப்போ புதன்கிழமை ஆஃப்டர் 1 மணிக்கு அப்புறம் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா என்ன பண்ணணும்? அதுதான் 1 மணிக்கு முன்னாடினா அதே சேம் அப்படியே அதே லெவல் தான் சொல்லியாச்சு. 1 மணிக்கு முன்னாடினா நீங்க என்ன பண்ணணும்னா செவ்வாய்க்கிழமையோட லாஸ்ட், இதுதான் செவ்வாய்க்கிழமையோட லாஸ்ட். ஓகேவா? ஸோ இதோட ஹை லோவை வந்து நோட் பண்ணிக்கணும். என்ன 41,403 லோ வந்து 41,000. இந்த டேட்டாவை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு அடுத்து என்ன சொல்லியிருந்தோம்னா 9:15 இருந்து 1 மணி வரைக்கும் பேங்க் நிஃப்டி எவ்வளோ ஹை போச்சு லோ போச்சு அந்த டேட்டா வேணும். அது பார்த்தீங்கன்னா இங்கே தான் கிடைக்கும். இதுதான் வந்து புதன்கிழமை. ஸோ 1, 2, 3 இந்த 3 கேண்டிலோட ஹை, இந்த 3ல எது ஹையஸ்ட் ஹை, இந்த 3ல எது லோவஸ்ட் லோன்னு எடுத்தீங்கன்னா 9:15 இருந்து 1 மணி வரைக்கும் அது எவ்வளோ ஹை போச்சு லோ போச்சு தெரிஞ்சிடும். ஏன்னா டைம் ஃப்ரேம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 9:15 to 10:30 அதுலேயே இருக்கு பாருங்க 10:29. செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா 10:30 to 11:45. ஸோ அதில் இருக்க 11:45. தேர்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா 11:45 to 1:00. ஸோ அப்போ நமக்கு என்ன டைம் தேவை? 9:15 இருந்து 1 மணி வரைக்கும்னா இந்த டோட்டலாக இந்த 3 கேண்டிலோட ஹை என்ன, லோ என்னன்றதை பார்த்துக்கணும். ஸோ இப்போ இதோட ஹை வந்து 41,482. ஸோ இது அதை விட அதிகம் 41,493. ஸோ இது 41,505. ஸோ இப்போ இருக்கிறதுல எது ஹையஸ்ட் ஹைனா இந்த 41,505.50. ஸோ அப்போ இந்த 41,505.50 தான் வந்து 9:15 இருந்து 1:00 ஹை. ஓகேவா? மேக்ஸிமம் ஹை. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கணும். ஹை எவ்வளோண்டு. அதுக்கப்புறம் லோ, இது 3ல எது லோவஸ்ட் சொன்னா பார்த்தாலே தெரியுது, இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில். ஓகேவா? 41,332. இந்த லோ, இந்த 4 டேட்டாவை எடுத்துட்டு இங்க வந்து நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். இங்கனுக்குள்ள டைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து 215 to 330 ஹை லோ. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இது செவ்வாய்க்கிழமையில லாஸ்ட் 75 மினிட்ஸ். 41,000 இது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனா நம்ம பண்ணக்கூடிய கால்குலேஷன். ஓகேங்களா? 25. லோ வந்து 41,306.70. ஓகே. ஸோ அடுத்து இன்னொரு டைம் ஃப்ரேம் நான் சொன்னோம் 9:15 to 1. ஓகேவா? ஸோ இது வந்து டிவிஎஸ்.
ப்ரீவியஸ், இது வந்து கரண்ட் டே. என்ன டேல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சோ அந்த டேயோடது. ஓகேவா? அப்ப ஹை இப்ப நம்ம டேட்டா நோட் பண்ணோம் இல்லையா? 41,805.50. அதோட லோ வந்து 41,332. ஓகே. ஸோ இப்போ இது ரெண்டுல எது ஹை, எது லோன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஹையஸ்ட் ஹை, லோவஸ்ட் லோ. மேக்ஸிமம் ஆஃப் இது ரெண்டுல எது ஹை, அதே மாதிரி மினிமம் ஆஃப் இந்த ரெண்டுல லோல எது லோவஸ்ட் லோ. ஓகே. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூவை எடுத்துட்டு போய் இங்க ரூல் நம்பர் 1ல இருந்து ஹை லோ என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கு முதல் நாள் புதன்கிழமை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா செவ்வாய்க்கிழமையோட க்ளோஸ் ஆல்ரெடி நம்ம வச்சிருப்போம். அதனால அது அப்படியே தான் பண்ணீங்கன்னா ரவுண்ட் அப் ரவுண்ட் டவுன் பண்ணி அதுவே ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் எண்ட் ஸ்ட்ரைக் கண்டுபிடிச்சிரும். ஸோ அந்த ஸ்ட்ரைக் எடுத்துட்டு இப்போ ஃபைனல் ஸ்ட்ரைக் கண்டுபிடிச்சிருவோம். இப்போ இங்கே என்ட்ரு பண்ற டேட்டா என்னன்னா அதுவும் சேம் இதே மாதிரி தான். இப்போ வந்து 41,500 தான் ஃபைனல் ஸ்ட்ரைக்னா 41,500 காலோட 2:15 to 3:30 ஹை லோ, அடுத்து 9:15 to 1 o'clock அது என்ன ஹை போச்சு லோ போச்சுன்ற டேட்டாவை எடுத்து அது ரெண்டுல எது ஹையஸ்ட் ஹை லோவஸ்ட் லோன்னு கண்டுபிடிச்சு ஸோ அடுத்து அதை எடுத்துட்டு போய் இங்க என்ட்ரு பண்ணணும். புரிஞ்சதா? இது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா எதுக்கு இவ்வளோ பண்றோம் அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணி விட்டுட்டு அது நல்லா வந்து அடுத்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா நம்ம லாஸ் புக் பண்ணிட்டு உட்காந்து வேடிக்கை பார்க்க முடியாது. ஸோ அடுத்து ஒரு ட்ரேடு போடுறப்போ இன்கேஸ் அடுத்து அது வரல, ஸோ எதுக்கு இவ்வளோ வேலை பார்க்குறோன்னா பெரிய மூவ்மெண்ட் நடந்தால் அதை கேட்ச் பண்ணுறதும் அதே மாதிரி திரும்ப நம்ம என்ட்ரி ஈஸியாக ட்ரிகர் பண்ணி ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடக்கூடாது, திரும்பவும் நான் லாஸை ஃபேஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ வேலை பார்க்குறோம். இவ்வளோ வேலை எதுக்கு பார்க்குறோன்னா லாஸை கட் பண்ணுறதுக்கு, பிக் மூவ் நடந்தால் கேட்ச் பண்ணுறதுக்கு. சும்மா சும்மா எல்லாத்துலேயும் இதில் என்ட்ரி வராது. நல்ல மூவ்மெண்ட் நடந்தால் என்ட்ரி வரும். சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸில் நம்ம சும்மா தான் உட்காந்துருப்போம். நம்மளோட லாஸ் எல்லாத்தையும் ட்ரேடு எடுக்காம தான் இருந்தால் தான் லாஸை கட் பண்ண முடியும். எப்படி வந்து ட்ரேடில் லாஸை கட் பண்ணுறதுன்னா ட்ரேடு எடுத்தாலும் லாஸை கட் பண்ண முடியாது. அந்த ட்ரேடு எடுக்காமல் இருந்தாலே அது லாஸ் கட் பண்ணிடும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபாலோ பண்ணணும். இதுக்கு உங்களுக்கு குரூப் இருக்குது, ஸ்டூடெண்ட் குரூப்பு. அதில் வந்து உங்களுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்போ அதில் நான் என்னோட கைடன்ஸ் எல்லாத்தையும் நான் கொடுத்துருவேன். நீங்கள் அங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனால் கால்குலேஷன்ஸ் எல்லாமே இதுதான், சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டமே கிடையாது. இது புரிஞ்சதா? ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் மட்டும் ஃபாலோ பண்ணுறது மட்டும் என்னடா ஒரே கொயான்னு இருக்குன்ற மாதிரி இருக்கும். பிரச்சனையே இல்லை, அது ஈஸி தான். ஓகேவா? இந்த இடத்துல இத்தனை டேட்டா மட்டும் எடுக்கணும். அது மட்டும் உங்களுக்கு டேட்டாஸ் எடுக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். 2:15 to 3:30 ஹைலோ, 9:15 to 1 o'clock ஹைலோ, இந்த டேட்டாஸ் கலெக்ட் பண்ண தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் இது ஃபாலோ பண்ணுறது ஈஸி. ஓகேங்களா? சரி, எக்ஸ்பைரி ட்ரேட் இதுதான் கைஸ். பேங்க் நிஃப்டிக்கு மட்டும்தான் இது. தயவு செஞ்சு இதை கொண்டு போய் மற்ற எதுலையும் அப்ளை பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஐயோ, இன்ஜினியரிங் M3 மேக்ஸ் கிளாஸ் மாதிரி இருக்கா? அப்படிதான் இருக்கும். சார் நீங்கள் டூல் இருக்குல்ல, நீங்கள் டூல் யூஸ் பண்ணுறப்போ அவ்வளோ பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நீங்கள் இப்படி பண்ணுறப்போ தப்பாக எந்த ஒரு ட்ரேட்ஸும் எடுக்க சான்ஸ் கிடையாது. எல்லா ட்ரேட்ஸுமே வந்து பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி தேவையில்லாத லாஸ் பண்ண மாட்டீங்க மார்க்கெட்டில். ஏன் வந்து ப்ராஃபிட் எடுக்க மாட்டாங்கன்னா என்ன சொல்கிறது, லாஸை ஃபேஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட்ஸ் நம்ம கையில் இருக்காது. ஓகேங்களா? நம்ம லாஸ் ஆகாமல் இருந்தால் தான் நம்ம கையில் வந்து ப்ராஃபிட் வந்து நிற்கும். சும்மா நம்மகிட்ட கேபிட்டல் இருக்குது, நம்ம போய் ஏதாவது ஒரு ட்ரேட் எடுப்போம்னு சொல்லி எடுக்கிறவங்க தான் இங்கே லாஸ் வந்து அதிகம். ஓகேங்களா? அதே மாதிரி நமக்கு கமிட்மெண்ட் இருக்குது, இன்னைக்கு இந்த செலவு இருக்குன்னு சொல்லிட்டு போய் ட்ரேடிங்கில் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. இது ஒரு பிஸ்னஸ்ஸு. நம்ம பிஸ்னஸை கரெக்டாக ப்ராப்பராக நம்ம பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். எல்லா பிஸ்னஸும் ஒரு பிஸ்னஸில் வந்துட்டு நமக்கு வந்து ப்ராஃபிட்டை மட்டுமே பார்த்து நம்ம அந்த வேலை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ப்ராஃபிட் வராது. அந்த பிஸ்னஸை எப்படி ரன் பண்ணணுமோ அந்த பிஸ்னஸை அப்படி ரன் பண்ணணும். ஸோ அந்த பிஸ்னஸ்க்கு என்னெல்லாம் நம்ம பண்ணணும், நம்மளோட வேலை, நம்மளோட ஒர்க்கு, ஸோ நம்மளோட என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் பண்ணால் தான் அந்த பிஸ்னஸ் நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். ஜஸ்ட்டு நான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், என் பணத்தை தூக்கி இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ப்ராஃபிட் வந்துருமா? வராது. அதுக்கான வேலைகளை நம்ம பண்ணணும், அதை பிஸ்னஸாக ரன் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் வரும். சேம் கான்செப்ட் இங்கேயும். ஓகேங்களா? சரி, இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. நமக்கு எப்பவுமே வந்து ஃபாலோ ரூல்ஸு சிஸ்டம். இந்த ரூல்ஸில் எதையுமே பிரேக் பண்ணாதீங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. லைவ் எக்ஸாம்பிள் நான் டேட்டாவே எடுத்து காமிச்சிட்டேன் எப்படி ஒர்க் ஆகுன்றது. ஓகேங்களா? எக்ஸ்பைரி ட்ரேடு. ஸோ அதை பேஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. நல்லாவே நான் திரும்பவும் சொல்கிறேன், இன்னைக்கு இதில் வந்து 500 பாயிண்ட் 450 பாயிண்ட் கிட்ட கேட்ச் ஆயிருக்குமா? 450 பாயிண்ட் 140 கிட்ட என்ட்ரி 600 எக்ஸிட்னா கிட்டத்தட்ட 450 பாயிண்ட் 1000 பாயிண்ட் கேட்ச் பண்ணலாம். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா
1000 பாயிண்ட்ஸும் இதில் கேட்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நான் கேட்ச் பண்ணியிருக்கேன். எப்படி சொல்றீங்கன்னா, கேட்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால ஃபாலோ பண்ணுங்க. அ எல்லாமே பெஸ்ட் தான். நீங்க பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் செல்லிங் பண்ணாலும் சரி, நிஃப்டி ஆப்ஷன் செல்லிங் பண்ணாலும் சரி, வீக்லி ஆப்ஷன் பையிங் பண்ணாலும் சரி, எக்ஸ்பைரியில பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன் பையிங் பண்ணாலும் சரி, எல்லாமே பெஸ்ட். உங்களோட கேபிட்டல் என்ன? உங்க கேபிட்டலுக்கு எது சூட் ஆகும் அப்படின்ற நான் கால்குலேஷன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வரப்போ குடுக்குறேன். அப்ப எது எதுக்கு எவ்வளோ கேபிட்டல் இருந்தா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அது போக உங்களுக்கு பெர்சனலா என்ன செக்மெண்ட் புடிக்கும்ன்றத டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆளோட மைண்ட் ஒண்ணு ஒண்ணு. இப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் செல்லிங் பிடிக்கும், ஆப்ஷன் செல்லிங் பிடிக்கும்னு எல்லா வீடியோலயும் சொல்லியிருக்கேன். அப்போ உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பைரி ட்ரேட் வந்து பிடிக்கலாம். இல்லன்னா வந்து உங்களுக்கு ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் ஈக்விட்டி பண்றது பிடிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ஸ் பிடிக்கும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு சில செக்மெண்ட்ஸ் வந்து புடிச்ச செக்மெண்ட் இருக்கும். கண்டிப்பா நீங்க அந்த செக்மெண்ட்ல பண்ணுனீங்கன்னா, இன்னும் பெட்டரா பண்ணுவீங்க. ஓகேவா? ஏன்னா நீங்க பிடிக்காத செக்மெண்ட்ல போறத விட, ஸோ உங்களுக்கு புடிச்ச செக்மெண்ட் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அது வந்து பெட்டரான சாய்ஸா இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்படி செக்மெண்ட் செலக்ட் பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் உங்க கேபிட்டல பார்த்துக்கோங்க. கேபிட்டலுக்கு அப்புறம் ஸோ உங்களுக்கு எது புடிக்குமோ அத செலக்ட் பண்ணுங்க. நம்ம சொல்லிக் குடுத்ததுல நீங்க எத வேணா ஃபாலோ பண்ணுங்க. பிரச்சனையே கிடையாது. எல்லாத்துலயுமே கன்சிஸ்டன்ட்டா வந்து ப்ராஃபிட் வரும். ஸோ அங்க வந்து கேபிட்டல் லாஸ் ஆகுறதுக்கு வேலையே கிடையாது. ஓகேங்களா? எஸ் இருக்கிறதுலயே ஹை ப்ராபபிலிட்டி எது? இருக்கிறதுல எது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு செக்மெண்ட்ன்னு என்ன கேட்டீங்கன்னா, ஈக்விட்டி கேஷ் மார்க்கெட். ஓகேவா? இன்னும் நம்ம வரல. கேஷ் மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் பண்ணணும்னு இன்னும் நம்ம வந்து சொல்லிக் குடுக்கல. கரெக்ட்டா? அது வரப்போ பார்த்துக்கோங்க. இருக்கிறதுலயே மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எல்லா செக்மெண்ட்லயுமே இருக்கிறதுலயே ஒரு நல்ல செக்மெண்ட், இருக்கிறதுலயே ப்ராஃபிட் வர்றதுக்கு ஹை ப்ராபபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஈக்விட்டி கேஷ் மார்க்கெட். அதுக்கப்புறம் 2வதா ஆப்ஷன் செல்லிங். ஓகேங்களா? இருக்கிறதுலயே ஹை ப்ராபபிலிட்டி கேஷ் மார்க்கெட் தான். ஆனா நம்ம யாருமே வந்து அதுக்குள்ள போக மாட்டோம். என்ன எக்ஸ்பைரி ட்ரேட்ல உங்களுக்கு ரிஸ்க் எவ்வளோ வரப்போகுது? 2 லாட் பண்றீங்கன்னா ரூ. 2500 ரூ. 3000 ரிஸ்க் வரும் பெர் ட்ரேட்ல. ரூ. 2000 இல்ல ரூ. 2500 இல்ல வந்து ரூ. 3000 ரிஸ்க் வரும். ஓகேங்களா? ஸோ அங்க கால்குலேட் பண்ணோம்ல, அதையே வச்சு நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் என்ன வந்தது நமக்கு? கிட்டத்தட்ட 92 தான் வந்துச்சு. 92ன்னே வச்சுக்கோங்க. 138 என்ட்ரி, 92 ஸ்டாப் லாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா என்டர் ஆறப்போ, அப்போ வந்து எவ்வளோ ரிஸ்க் இருக்கும்? இன்டு 50 2 லாட்டு. ரூ. 2300 ரிஸ்க். நீங்க எடுத்த ட்ரேட்ல ரூ. 2300 ரிஸ்க். ப்ராஃபிட் வந்து ரூ. 12,000னா கிட்டத்தட்ட இன்டு 10. ஓகேவா? ஸோ நீங்க எடுத்த ரிஸ்க்க விட 10 மடங்கு ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா 1:10 ரேஷியோ. ஸோ அது வந்து 1:10ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ரேஷியோ. ஓகேவா? அதனால தான் முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். எக்ஸ்பைரி ட்ரேட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 2, 3, 4 ஸ்டாப் லாஸ் அடிச்சாலும் பிரச்சனையே இல்ல. ஒரு சிங்கிள் ட்ரேடு எல்லா லாஸையும் ரெக்கவர் பண்ணி உங்கள ப்ராஃபிட் மூவ் பண்ணி கொண்டு போயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால இத ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம். இந்த எக்ஸ்பைரி ட்ரேட்ல அத நான் மறந்துட்டேன். இந்த எக்ஸ்பைரி ட்ரேட பொறுத்தவரைக்கும் நீங்க இது எல்லாமே பண்றது சரி. ஆனா இது கூட இன்னொரு அடிஷனலா ஒரு விஷயம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். இல்லன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ்ல கொஞ்சம் பிரச்சனை வரும். என்னன்னு சொல்லிறேன். இப்ப இதுக்கோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா 138.90. இப்ப நீங்க உங்களோட பொசிஷன் சைஸ் எப்படி வந்து கால்குலேட் பண்ணணும்னா, லாட்ல வச்சுக்காதீங்க. 2 லாட். ஸோ ஈவன் நம்பர்ல தான் நம்ம லாட் வாங்கணும். 2 இல்லன்னா 4 இல்லன்னா 6ன்னு. ஆனா அத எப்படி நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு பர்ட்டிகுலரா ஒரு அமௌண்ட் வச்சுக்கோங்க. இப்ப வந்து நான் எக்ஸ்பைரிக்கு ஒரு ட்ரேட்ல நான் ரூ. 10,000 இன்வெஸ்ட்மென்ட் கேப்பிட்டல் கிடையாது. இன்வெஸ்ட்மென்ட் 10,000 பண்ணலாம்ன்னு பிளான் பண்ணிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த அமௌண்ட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 4,000 பண்ணலாம்ன்னு இருக்கேன் இன்வெஸ்ட்மென்ட். நான் வந்து ரூ. 5,000 பண்ணலாம்ன்னு இருக்கேன். இல்ல நான் வந்து 15,000 பண்ணலாம்ன்னு அந்த மாரி ஒரு அமௌண்ட் ரவுண்ட் ஃபிகரா ஒரு 10,000ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 10,000த்துக்குள்ள ஈவன் நம்பர்ல எத்தன லாட் வாங்க முடியுமோ வாங்கிக்கோங்க. அது 2ஆ இருக்கட்டும். 4 வாங்க முடிஞ்சுச்சுன்னா 4. ஏன்னா உங்க இன்வெஸ்ட்மென்ட் 10,000. இது ஏன் நான் சொல்றேன்னா, சில டைம்ஸ் உங்களுக்கு ரூ. 250 என்ட்ரி வரும். ஸோ சில டைம்ஸ் ரூ. 95 கூட என்ட்ரி வரலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க 2 லாட்ன்னு எடுத்தீங்கன்னா, ஸோ 250 இன்டு 50ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 12,500 இன்வெஸ்ட்மென்ட். இதே நீங்க 95 இன்டு 50ன்னு குடுத்தீங்கன்னா, 4,000 இப்ப பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் இந்த இடத்துல மிஸ்மேட்ச் ஆகும். இந்த 250 பிரீமியம் எடுத்தது லாஸ் அடிச்சுச்சுன்னா, ஸோ அதுல ஒரு 50 ஒரு ரூ. 4,000 லாஸ் ஆகுதுன்னா, இது டார்கெட்டே வந்தாலும் ரூ. 2,000 ப்ராஃபிட் ரூ. 1,100 அவ்வளோதான் வந்திருக்கும். அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த மேட்ச் பண்ண முடியாது. இதுவே இன்வெஸ்ட்மென்ட் பிளான வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 10,000ன்னா இப்போ ரூ. 138க்கு ரூ. 10,000ல எவ்வளோ லாட்ஸ் வாங்கலாம்ன்னு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்ப
38 இன்ட்டு 50 2 லாட்டு 6900 இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ கண்டிப்பா வந்து 2 லாட் தான் வாங்க முடியும். ஓகேவா? அப்போ 2 லாட் வாங்கிக்கோங்க. ஓகேவா? இதுவே இந்த இடத்துல 160ன்னு இருந்துச்சுன்னா 8000 அப்பயே 2 லாட். ஸோ இந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. இதுவே இப்போ ரூ. 85 என்ட்ரி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரூ. 4250 தான் 2 லாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ நீங்க 4 லாட் போகலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பா 4 லாட் உங்களால வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன்ற ஒரு அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு, ஸோ அதுக்குள்ள உங்களோட லாட்ஸை 2ஆ 4ஆ 6ஆன்னு பார்த்துக்கோங்க. சில டைம்ஸ் ரூ. 40 கூட என்ட்ரி வரும். ரூ. 40 வச்சா ரூ. 2000 இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ நீங்க 10 லாட் 2 லாட்டுக்கு ரூ. 2000 இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ நீங்க 10 லாட் போகலாம். ஸோ நான் சொன்ன கான்செப்ட் புரியுதா? இப்படி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா வேரி ஆகிக்கிட்டே இருக்கும் ப்ரீமியம். அதுக்கேற்றாப்புல நம்ம பொசிஷன்ஸை கூட்டவோ குறைக்கவோ பண்ணிக்கணும். அதை எப்படி பண்ண முடியும்னா, நீங்க எக்ஸ்பைரி ட்ரேடுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்ற அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அதை வச்சு நீங்க லாட்ஸை இன்க்ரீஸ் பண்றதா குறைக்கிறதான்றதை புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? கிளியர் தானே? இந்த ஸ்டெப்பு வந்து கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அப்பதான் வந்து ப்ராஃபிட் வரும். இது ஏன் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ ரூ. 2000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா, அதுக்கு டார்கெட் வந்தா என்ன பெருசா ப்ராஃபிட் வந்துற போகுது. அதுவே நீங்க ரூ. 200 ரூ. 300 இருக்க பிரீமியம் எடுத்து ஸ்டாப் லாஸ் அடிச்சு அடுத்து நீங்க கம்மியான பிரீமியம் எடுத்து டார்கெட்டே வந்தாலுமே அந்த லாஸ் ரெக்கவரும் பண்ணாது. அதுக்கு மேல ப்ராஃபிட்டும் வராது. அதுவே லாட் சைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணி 4 லாட் போட முடியும். ரூ. 10,000க்குள்ள 4 லாட் போட்டுட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த லாஸை ரெக்கவர் பண்ணி அது ப்ராஃபிட்டுக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ புட்டோட என்ட்ரி வரல. செக் பண்ணோம்ல. புட்டோட என்ட்ரி வராது. ஆப்ஷன் பையிங்க பொறுத்தவரைக்கும் கால் என்ட்ரி இருந்தா புட் என்ட்ரி வராது. புட் வந்துட்டா கால் வராது. 2மே அட் அ டைம்ல ஹோல்டிங்ல இருக்காது. செல்லிங்ல மட்டும் தான் 2மே ஹோல்ட் ஆகும். ஓகேங்களா? எஸ். ஸோ எல்லாமே பிராக்டிஸ் தான் கைஸ். இப்ப நீங்க இந்த கிளாஸ் கத்துக்கிட்டீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க. கண்டிப்பா வந்து மினிமம் 90 நாள் உங்களுக்கு வந்து இதோட பிராக்டிஸ் வந்து இருக்கணும். இத நீங்க வந்து ட்ரேட் பண்ணியிருந்தா மட்டும் தான், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அதாவது உங்களுக்கு எந்த ஒரு சின்ன ஒரு டவுட்டுமே வராது. சரிங்களா? ஸோ நீங்க கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணலன்னா இது மறந்துரும். அதுவும் சொல்லுறேன். நீங்க மணி இல்ல, ட்ரேட் பண்ணலைனாலும் கால்குலேஷனாவது பண்ணிட்டு மார்க்கெட்டையாவது பாருங்க. அதுக்கப்புறம் கேபிட்டல் வந்தப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணாம மட்டும் விட்டுறாதீங்க. கால்குலேஷன்ஸ், மார்க்கெட்ட பார்க்குறதெல்லாம். கண்டிப்பா வந்து டச் விட்டுரும். எந்த இடத்துல என்ன ஸ்டெப்புன்றது மொத்தமா வந்து மறந்துரும். ஓகேங்களா? ஸோ நீங்க உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களோட மணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பா அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கணும். ஓகேவா? அதுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். பெரிய மேத்ஸ் டீச்சரா? ஓகே. சரி, இந்த ஸ்ட்ராட்டஜிய நான் முன்னாடியே கிளாஸ் ஆரம்பிக்கிறப்ப சொல்லியிருக்கேன்ல. ஸ்ட்ராட்டஜி 10% தான். ஓகேங்களா? பேலன்ஸ் 90% வெயிட்டிங் தான். இப்ப அந்த ட்ரேடே எடுத்துக்கோங்களேன். ரூ. 138 என்ட்ரி. ஆ என்ன சொல்றது? வெயிட் பண்ணாம இருந்திருந்தோம்னா, புதன்கிழமையும், வியாழக்கிழமையும் என்னையே எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க. நேத்து நான் எக்ஸிட் ஆயிட்டேன். ரிஸ்க் அதிகமா இருக்குன்னு. நான் வெயிட் பண்ணலல்ல. வெளிய வந்துட்டேன். கம்மியான ப்ராஃபிட் தான். ஆனா வெயிட் பண்ணியிருந்தா, நல்ல ஒரு ப்ராஃபிட். கரெக்ட்டா? ஸோ அதுதான். கிளியருங்களா? ஸோ மார்க்கெட் இப்படிதான் இருக்கும். சூப்பரா ப்ராஃபிட்ஸ் எடுக்கலாம். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது ஃபாலோ சிஸ்டம். ஸோ ரூல்ஸ், ஸ்டெப்ஸ மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. மத்தபடி எத பத்தியுமே யோசிக்காதீங்க. இந்த நியூஸ் பார்க்கறது, இந்த மத்த யூடியூப் சேனல்ல போயிட்டு டெய்லி ரிவ்யூஸ் பார்க்கறது, நாளைக்கு மார்க்கெட் என்ன ஆகும்னு சொல்லி பார்க்கறது, அந்த மாரிலாம் வந்து பண்ணாதீங்க. ஓகே. ஸோ இந்த எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜி, நீங்க பார்த்த ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிலாம் போன மாசம் தான் நம்ம வந்து அப்கிரேட் பண்ணது. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது வந்து இன்னொரு ஒரு சிஸ்டம். இப்ப நீங்க படிச்சுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அப்டேட்டட் நியூ வெர்ஷன் சொல்லலாம். நம்ம எல்லாத்தையும் வந்து அப்டேட் பண்ணி, லாஸஸ் எல்லாம் நெறைய கட் பண்ணி, இன்னும் அதிக ப்ராஃபிட்ஸ் வர மாரி நம்ம ஸ்ட்ராட்டஜிய மாடிஃபை பண்ணது. அதுக்கு முன்னாடி இருந்தது ப்ராஃபிட் தான். ஆனா இது அத விட அதிகமா ப்ராஃபிட் வரும். இப்ப நீங்க படிச்சுட்டு இருக்கிறது. ஆமா. நீங்க வந்து இதுக்கு முன்னாடி படிச்சீங்கன்னா, பழைய ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. நம்ம அப்டேட் குடுத்துருவோம் குரூப்ல. ஸோ திரும்பலாம் அவங்க வந்து கிளாஸ் ஜாயின் பண்ண தேவையில்லன்றதுனால, குரூப்லயே வந்து என்ன அப்டேட்டோ அத நம்ம குடுத்துருவோம். அது கிட்டத்தட்ட 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்டேட் பண்ணது. ஓகேங்களா? ஸோ அதே மாரி தான். நீங்களே வந்து இது ஒரு 90 நாள் ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இத பத்தி எல்லாமே புரிஞ்சிரும் கைஸ். வேற எதுவுமே இல்ல. நான் திரும்ப திரும்ப சொல்றேன். 1 நாள் ஃபாலோ பண்றது, 1 வீக் ஃபாலோ பண்றது, 2 வாரம் ஃபாலோ பண்ணேன். அடுத்த 2 வாரம் வேற ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணேன். 3வது அடுத்த 2 வாரம் இன்னும் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணேன்னு போகாதீங்க. கண்டிப்பா ரிசல்ட் வராது. ஒரே ஒரு விஷயத்த நீங்க திரும்ப திரும்ப பண்ணா தான் அதுல வந்து நீங்க மாஸ்டர் ஆவீங்க. ஆ மாத்தி மாத்தி பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களால எதுலயுமே வந்து சக்சஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா ஒரு மினிமம் அந்த 90 நாளு ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே.
ஸோ எல்லாமே இன்னும் அவ்வளோதான். நம்ம மேக்ஸிமம் பெரிய பெரிய டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். செல்லிங் பார்த்தாச்சு, நிஃப்டி ஃபியூச்சர்ஸ், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பார்த்தாச்சு, வீக்லி ஆப்ஷன் பையிங் பார்த்தாச்சு, எக்ஸ்பைரியில் பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன் பையிங் எப்படி பண்ணணும்னு பார்த்தாச்சு. ஸோ இனி இருக்கிறது உங்களுக்கு கேப் அப், கேப் டவுனு, அப்புறம் சில்வரோட ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் லாங் டேர்ம், எப்படி வந்து கேஷ் மார்க்கெட்டில் லாங் டேர்மாக நீங்கள் வந்து உங்களோட மணியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஸோ அது ஒன்று இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நமக்கு. ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து பார்த்துடலாம். ஓகே கைஸ், ஸோ இன்னைக்கு செஷன் இதோட வந்து எண்டு. நாளைக்கு திரும்ப நம்ம வந்து மீட் பண்ணலாம். எல்லாருக்கும் குட் நைட். இன்னைக்கு வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பைரி டூலும் எல்லாத்துக்கும் டூல் நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு நான் வந்து சென்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்ல, எக்ஸ்பைரி டே கால்குலேட் பண்ணக்கூடிய எக்ஸல் ஷீட்டு. ஸோ ஃபியூச்சர்ஸு, ஆப்ஷன் செல்லிங், ஆப்ஷன் பையிங் எல்லாத்துக்குரிய எக்ஸல் ஷீட்டு உங்களுக்கு நான் வந்து மெயில் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், ஸோ குட் நைட். குட் நைட் கைஸ். தேங்க்யூ.